அந்த காப்பியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஜெயின தத்துவத்தில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் இறைநிலையை அடைவதே வாழ்வின் பயம் அப்படிங்கிறது தான் ஜெயின சமயத்தினுடைய தத்துவம். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அது எழுதப்பட்டிருக்கும். உயிரின் பரிணாம வளர்ச்சியை கடவுள் என கூறுவோரும் உண்டு அப்படின்னு ஜெயின சித்தாந்தத்தை பற்றி பல பேர் சொல்லுகிறார்கள். அப்போ நாம் ஜெயின சித்தாந்தத்தை பற்றி பார்த்தா உயிர், ஜீவராசிகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாக்கா மண், காற்று, நீர், நெருப்பு இதுக்கெல்லாம் கூட உயிர் இருக்கிறதாக தான் சமணம் கூறுகிறது. மற்றதெல்லாம் அதெல்லாம் பஞ்சபூதங்கள் சொல்லி ஒதுக்கிடுறாங்க. நாமெல்லாம் அதுக்கு உயிர்கள் இருக்கின்றன அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த மாதிரியும் அதுக்கப்புறம் புழு, பூச்சி, தாவரம் இந்த மாதிரிலாம் நாம் இருந்து விலங்கு, பறவையாக இருந்து மனிதனாக நாம் என்று உருவாக்கி இருக்கிறோம். இது அறிவியலும் அதே தான் சொல்லுது, பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லும். இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்லாம் நமக்கு அந்த மாதிரி தான் சொல்லுது. அந்த மாதிரி நம்ம வளரும்போது இடையிலே ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியும்னா, ஒவ்வொரு ஜீவராசியாக இருந்து நம்ம மரணம் அடைந்து மறுபடியும் அடுத்த ஜீவராசியாக போகிறோம். ஆனால் படிநிலையிலே உயர்ந்து கொண்டே வருகிறோம். அங்கே எது புழு பூச்சியாக இருக்குமோ அங்கே இல்லை. ஒவ்வொரு மனிதர்களும் புழு பூச்சியாக இருந்து, இன்னும் சொல்லப்போனால் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனாக இருந்து தான் இன்றைக்கி நம்ம மனிதர்களாக வந்திருக்கிறோம். இந்த மனிதர்களாக வந்ததுக்கு பிற்பாடு மீண்டும் வளர்ச்சி கிடையாது. மனித வளர்ச்சி தான் இருக்கிறதுலே மேலான வளர்ச்சி. அதில் நாம் அறிவின் வளர்ச்சியை நாம் மேற்கொண்டு வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும். அந்த மாதிரி அறிவு வளர்ச்சி நமக்கு தர்ம வழியிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அந்த தர்மம் அப்படிங்கிறது தெரியணும்னா நமக்கு கொஞ்சம் ஞானம் வேண்டியிருக்கு. அன்றைக்கு கூட நம்ம பார்த்தோம், தர்மம் அப்படிங்கிறது நமக்கு வேணும்னா ஞானம்னா என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் நாம் என்னன்னு தெரியாமே இருந்துக்கிட்டு இருக்கோம். நாம் பார்க்குற எதுவுமே உண்மையான பொருள் இல்லை அப்படிங்கிறது தான் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அறியாமை தான். அந்த அறியாமையை நமக்கு விலகணும்னா நமக்கு அப்போ தான் ஞானம் வரும். அந்த ஞானம் இருந்தால் தான் இதுக்கு அடுத்த படிநிலைக்கே நம்ம போக முடியும். ஏன்னா மனிதனாக வந்ததுக்கப்புறம் ஞானம் வரலைன்னு சொன்னால் மீண்டும் நம்ம புழு பூச்சியாக விலங்காக பிறப்போம். ரொம்பவும் பாவம் பண்ணால் நரகத்துக்கு போவோம். அதுலேயும் நரகத்துக்கும் நம்ம ஃபிட் இல்லைன்னா அதுக்கு கிட்ட நிகோத ஜீவன் சொல்லுவாங்க. அதில் போய் நம்ம பிறக்கிறது மாதிரி ஆகிடும். அப்புறம் அதுலேருந்து மீண்டும் மறுபடியும் மனிதனாக வருவதற்கு பல காலங்களாகும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பிறவி சுழற்சி ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிறது. இந்த பிறவி சுழற்சிக்கு காரணமாக என்ன இருக்கிறது அப்படின்னா அது கர்மா. அந்த கர்ம வினை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சம்பந்தமாக இப்போ நம்மள்கிட்ட பேச வந்திருக்கிறார். அப்போ மறுபிறப்பு எப்படி ஏற்படுகிறது, அந்த கதாநாயகன் மாதிரி அதில் வருவாங்க 2 பேர். அவங்க 2 பேருக்கும் எப்படி நமக்கு பிறவி சுழற்சி வருகிறது அப்படிங்கிறத சுருக்கமாக நமக்கு சொல்ல வந்திருக்காரு. அவர் நைட்டு கூட ஃபுல்லாகவே பேசணும்னா பேசுவார், நாம தான் உட்காந்துருக்க முடியாது. அதனால் சுருக்கமாக சொல்வார். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த நூல்களை படிக்க வேண்டும். இல்லைனா ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அவர்கிட்ட கேட்டு நம்ம விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிலே நாம் அடுத்ததாக அந்த நூலை பற்றி ஒரு முக்கியமான விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் பாடல்கள்லாம் எப்படின்னு கேட்டாக்கா, வெறும் கர்மா மட்டும்தான் சொல்லிகிட்டே இருப்பார்னு சொல்ல முடியாது. இந்த நூலை இயற்றியவர் ஜெயின ஆச்சாரியர் மல்லிசேன ஆச்சாரியார் அப்படின்னு பேர். ஆனால் அவருக்கு தமிழில் நல்ல ஒரு பாண்டியத்தியம் இருந்ததுனால மல்லிசேன வாமன முனிவர் அப்படின்னு சொன்னால் தமிழ் பேரறிஞர் எல்லாருமே அவருக்கு அப்படி தான் வாமனாச்சாரியார் அப்படின்னு தான் சொல்லி அழைக்கிறாங்க. அவர் வாழ்ந்த இடம் திருப்பருத்தி குன்றம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. இந்த நூலை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கிறது. அது குரா மரம்னு பேர். அது தர்ம குரானே. அதற்கு பிறகு பெயர் மாற்றப்பட்டு விட்டது. அது 1000 வருஷத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு விருட்சம். அது அங்கே தான் உட்கார்ந்து எழுதியிருக்கிறாரு. அவர் மேலும் பல நூல்கள்லாம் எழுதியிருக்கார். இது மட்டும் இல்லை, சமஸ்கிருதத்தில் தமிழில் பல ஆக்கங்கள்லாம் எழுதியிருக்கிறார். அதில் ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருக்கு எந்த அளவுக்கு தமிழ் தெரிந்திருக்கிறது. ஒரு தமிழ்லாம் சாதாரணமாக ஒரு வெறும கர்ம தத்துவத்துக்காக மட்டும் அவர் படிக்கலை, தமிழை ஆழ்ந்து படிச்சிருக்கிறார். நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாகத்தை போது நாகம் நாகத்தால் நாகமெய்த, நாகத்தை நாகம் துய்த்து நாகந்தா நரகமெய்த, மேகத்தினோடும் திங்கள் வீட்டுடன் கடந்ததென்ன, நாகத்தின் கொம்பு முத்தும் நரியனும் குறவன் கொண்டான் அப்படின்னு ஒரு பாட்டு. இதில் கிட்டத்தட்ட நாகம் நாகம் நாகம்னு ஏகப்பட்ட நாகம் வரும். நம்ம எல்லாமே நாகம்னா எல்லாமே பாம்பு தான் அப்படின்னு தான் நம்ம உடனே படித்தோன்னே
நினச்சிப்போம். ஆனால் இந்த நாகத்துக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு பாட்டிலே எழுதியிருப்பார். ஆக்சுவலாக அது முதல்ல சொன்ன நாகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையை போன்ற அப்படின்னு அர்த்தமா. அப்போ நாகத்துக்கு மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்புறம் அடுத்தது யானைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மலையை போன்ற அசனிகோடன் என்னும் யானை அப்படிங்கிறத ரெண்டாவது நாகத்தில் சொல்கிறாரு. அப்போ நாகம்ங்கிற வார்த்தைக்கு யானைன்னும் ஒரு மீனிங் இருக்குது. அது கூட கொப்புட சர்ப்பமாக ஒரு கோழி பாம்பு மேலே அது மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்கும் நாகம்ங்கிற வார்த்தையை தான் உபயோகிச்சிருக்காரு. அதுக்கடுத்தது தேவலோகம் அடைந்தது கோழிப்பாம்பினை குரங்கு கடிக்க அப்படிங்கிற இடத்துல அங்கேயும் நாகம் தான் போட்டிருக்காரு. அப்போ நாகம்ங்கிறதுக்கு குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அடுத்தது யானை தந்தத்தை குறவன் எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெவ்வேறு பொருள் கொண்ட ஒரே வார்த்தை நாகம்ங்கிறது இந்த ஒரு பாடல்லேருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதுபோல் சுவையாகவும் எழுதப்பட்டது, அதே சமயத்தில் கர்ம கொள்கையும் அதிலே இருக்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்கலாம். இப்போ சார் உங்களுக்கு அதனுடைய இனிய சுவையை உங்களுக்கு அளிக்க வருகிறார். சார் கொஞ்சம் வாங்க. சார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். மன்னை நகரிலே பிரம்மோற்சவ விழாவிலே மிக சிறப்பானதொரு ஏற்பாடை செய்து அதனை நல்ல முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து பவ்ய ஜீவன்களுக்கும் எனது முதல் வணக்கம். இந்த நகரத்திலே நம்முடைய இனிய நண்பர் பத்மராஜ் ராமசாமி சார் அவர்கள் பலவிதமான பேச்சுகளிலே இயற்கையாக கண்டெம்பரரி ஸ்பீச் என்று சொல்வார்கள், நடைமுறை வாழ்க்கைகளை தன்னுடைய தத்துவங்களிலே ஏற்றி அதனை வழங்கி வருவதிலே நான் பார்த்திருக்கிறேன். அதிலே நான் நட்பாக இருக்கிறேன். அதுபோலவே இந்த நகரத்திலே திருவரக் கலைஞருடைய காவியங்களை எல்லாம் நூல் வடிவாக ஆக்கி கொடுத்திருக்கின்ற பெரியோரும் இந்த நகரத்திலே தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெகு புண்ணியமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களை கொண்டிருக்கின்ற நகரமாக இது விளங்குகிறது. இந்த கோவிலுடைய நிர்வாகத்தினை தற்போது இளைஞர்கள் கவனித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார்கள். அதுபோலவே தேனீக்களைப் போல சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற இளைஞர்களை கொண்டதாகவும் இந்த நகரம் இருக்கிறது. அதேபோல சற்று முன் நடன நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இனிமையான இசையும் நடனமும் கொண்டிருக்கின்ற சிறுவர்களை கொண்ட நகரமாகவும் இது திகழ்கிறது. அப்படி ஆன்றோரும் சான்றோரும் இளைஞர்களும் குழந்தைகளும் நல்ல பாதையினை நோக்கி செல்லுகின்ற ஒரு நகரமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு நடைபெறுகின்ற இந்த விழாவிலே என்னையும் சிறியவனாக என்னையும் அழைத்து இங்கு பேச பணித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லோர்கள் போய வழி நாலடி போயினாலும் என்று இந்த மேருமந்திர புராணத்திலே சொல்லுவார். அதுபோல இந்த நல்லோர்கள் போகின்ற பாதையிலே ஒரு 4 அடியாவது நான் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதை மிக்க பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றங்கள் இல்லான் குணத்தால் நிறைந்தான், குணத்தான் மற்றிந்த வையம் அளந்தான், வையம் நின்ற பெற்றி முற்றும் உரைத்தான், உரை 9 தொன்றால் செற்றங்கள் தீர்ப்பான் விமலன் சரண் சென்னி வைத்தேன் என்று இந்த மேருமந்திர புராணத்தினை கடவுள் வாழ்த்து பாடலை பாடுகிறார். இந்த ஆலயத்திலே நமக்கு கடவுளாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்ற மல்லிநாத பகவானையும்
மிகவும் சிறப்போடு பல நிகழ்ச்சிகளை நீங்கள் இயற்றி பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஜுவாலாமாலினி தேவியாருக்கு தனி சன்னதியும் பார்க்கின்ற பொழுது மிகவும் பழங்காலத்து இந்த கோயிலிலே நாம் காலடி பட்டால் கூட அதிலே புண்ணியம் நம்மோடு வந்து ஒட்டிக்கொள்ளும் என்பது நன்றாக புரிகிறது. மல்லிநாத பகவானுக்கு 24 தீர்த்தங்களிலேயே ஒரு சின்ன சிறப்பு இருக்குது. தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம சொல்ல வேண்டியது. மல்லிநாத பகவான் தான் தீட்சை பெற்று 6வது நாள் கேவல ஞானத்தை பெற்றார். மிக விரைவான கேவல ஞானம் பெற்றவர் மல்லிநாத பகவான். உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. 6 தினங்களில் ஆதிநாதருக்கு கேவல ஞானம் கிடைக்க 1000 ஆண்டுகள் ஆகின. தவம் புரிஞ்சார். எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கு, வருடக்கணக்கு இப்படியெல்லாம் கேவல ஞானம் பெறுவதற்கு ஆகின்ற அந்த ஒரு நிலையிலே, அப்படி என்றால் அவர் இல்வாழ்க்கையில் இருந்து தான் இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார். இப்போ இல்வாழ்க்கையிலேயே தன்னுடைய துறவுகளை, தன்னுடைய பற்றுகளை எல்லாம் எவ்வளவு தூரம் விட்டிருந்தால் மிக குறைந்த காலத்திலே மீதி இருக்கின்ற சொற்ப பற்றுகளை எல்லாம் விட்டு கேவல ஞானத்தை அடைய முடியும் என்பதனை அவர் பெருமையாக நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. மிக குறைந்த காலத்தில் நிறைய பேர் போயிருக்காங்க. மிக குறைந்த காலத்தில் கேவல ஞானம் பெற்றவர்கள், தீட்சை பெற்றவர்களில் பரத சக்கரவர்த்தியும் ஒருத்தர். அந்தர்முகூர்த்த கேவல் என்று சொல்வார்கள் அவர்கள். அந்தர்முகூர்த்த நேரத்திலே தீட்சை பெற்று அந்தர்முகூர்த்த நேரத்திலே கேவல ஞானத்தை பெற்றவர். மல்லிநாதரோட கொஞ்சம் சீக்கிரம்தான். அவர்களுக்கெல்லாம் ஆனால் தீர்த்தங்கர அந்தஸ்து கிடையாது. அப்படி இருந்தால் ஒரு ராஜாவாக, ஒரு சக்கரவர்த்தியாக, 6 கண்டங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பரத சக்கரவர்த்தி தான் வாழுகின்ற அந்த இல்லற வாழ்க்கையிலே, தான் அரசாட்சியிலே பணிபுரிந்து வருகின்ற அந்த காலத்திலே இருந்த பற்றுகள் அனைத்தையும் தன்னுடைய அல்ல என்று அப்பவே நினைச்சிட்டு இருக்கார். ஒரு கடமைக்காகத்தான் இந்த சக்கரவர்த்தி வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இவை யாதும் என்னது அல்ல. சமணத்தினுடைய அடிப்படை தத்துவமே பேத விஞ்ஞானம். தெரிஞ்சிருக்கும். உடல் உயிர் 2 இருக்கு. இதில் இந்த உடல் நானா, உயிர் நானா, நான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா? அது இந்த உடலா உயிரா? சமணம் என்ன சொல்கிறது? உடல் ஒரு புற்களம். எப்படி நம்ம இந்த டேபிள் இருக்குது, சேர் இருக்குது, செல்போன் இருக்குது, கட்டிடங்கள் இருக்கின்றன, இவையெல்லாம் போல இந்த உடலும் ஒரு புற்களம். உயிர்தான் நான். அதனால தான் பிறவிகளை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கு. ஏனென்று சொன்னால் உயிர் நிக்கோதத்திலிருந்து பிறக்கிறது. நம்ம தலைமை தாங்கி இருக்கிற பத்மராஜ் சார் கூட சொன்னார். நிக்கோத உயிராக இருந்து ஒரு புலன் உயிராக ஆகி 2, 3, 4, 5 புலன்களிலே மனம் அற்றதாகவும் மனம் உள்ளதாகவும் பிறந்து இன்றைக்கு நாம் மனிதனாக இருக்கிறோம். நம்மிடம் ஒரு ஆன்மா இருக்கிறது. இந்த ஆன்மா ஒரு காலத்திலே நிக்கோதத்திலே இருந்தது. மண்ணாக பிறந்திருக்கிறது, புல் பூண்டாக பிறந்திருக்கிறது, ஊர்வனமாக, பரப்பனவாக, யானையாக, சிங்கமாக, எத்தனையோ பிறவி. மகாவீரருடைய அந்த பிறவி கூட சிங்கப்பிறவிலிருந்து அவர் மகாவீரர் ஆகிறார். தேவனாக போய் மகாவீரர் ஆகிறார். அப்படி யார்தான் என்றல்ல, எல்லா உயிர்களும் வாமனாச்சாரியர் எழுதும்போது சொல்வார், இத்தனை வரைக்கும், இவ்வளோ நாள் வரைக்கும் நம்முடைய உயிரானது எத்தனை பிறவிகளை எடுத்து இருக்கிறது என்று சொன்னால் மணலிலே இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு துகள்களை எல்லாம் எண்ணி பார்த்தால் போதும் என்று சொல்வார். யாராலும் அதை எண்ணி பார்க்க முடியுமா? அவ்வளவு பிறவிகளை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த சமண குலத்திலே நாம் இன்றைக்கு பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது எத்தனையோ ஜென்மங்களிலே, எத்தனையோ பிறவிகளிலே நாம் செய்திருக்கின்ற அந்த புண்ணியம். சமணராய் பிறப்பது முக்கியமல்ல, சமணராய் வாழ்வது முக்கியம். சமணராய் வாழ்வதை இந்த பிறவியிலே நாம் விட்டுவிட்டால் அவர் சொன்ன மாதிரி புழு பூச்சா போய் பிறக்க வேண்டியதாக. இதெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு இவளுக்கு எவ்வளவோ ஆவணங்கள் இருக்கின்றன. நம்முடைய இலக்கியங்களிலும் வடமொழியிலே, சமஸ்கிருதத்திலே, பிராகிருதத்திலே இருக்கின்ற அந்த நூல்களிலும் இதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பிறவியினுடைய சுழற்சியை பற்றி பல நூல்கள் இருக்கின்றன. அவையெல்லாம்
ஸ்லோகங்களாகவும் காதைகளாகவும் இருக்கின்றன. சமயசாரம், நியமசாரம், பிரவச்சனசாரம் என்ற பிராப்ரத்திரியம் என்று சொல்வார்கள். பிராகிருத மொழியிலே அந்த 3 நூல்கள் நமக்கு அடிப்படையாக நம்முடைய பிறப்பை பற்றியும் நம்முடைய ஆகம கருத்துக்களை பற்றியும் கூறக்கூடிய நூல்கள். அவற்றையெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு இப்போது பொறுமையானது இருக்காது. சீவக சிந்தாமணி என்பது இப்போ சொன்ன மாதிரி சமண கருத்துக்களை துறவு சருக்கத்திலே போய் பார்க்கலாம். அது அநேகமாக நாளைக்கு உங்களுக்கு நல்ல விரிவாக வரும்னு நினைக்கிறேன். துறவு சருக்கத்திலே போய் பார்த்தீங்கன்னா நம்ம சமணத்தில் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் அங்கே கொண்டு வந்து கொட்டுகிறார் நம்முடைய தேவர் பெருமான். அது மருந்தை தேனிலே கலந்து கொடுத்தது. ஆனால் மேருமந்திர புராணம் மருந்தை கொஞ்சோண்டு தேனை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொன்ன மாதிரி. அதுதான் பல பேர் அந்த மருந்தை சாப்பிட்றதில்லைன்னு நினைக்கிறேன். சீவக சிந்தாமணியை படித்த அளவுக்கு மேருமந்திர புராணத்தை நாமே படித்திருக்கிறோமா என்று சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய கேள்வி தான். காரணம் என்னென்னா 10 பக்கம் படிக்கிறதுக்குள்ளார என்னென்னமோ சொல்கிறாங்களே, என்னன்னு புரியலையே அப்படின்ற ஒரு எண்ணமானது நமக்கு தோன்றிவிடும். முதலாக வைஜெயந்தனுடைய முக்தி சருக்கத்தை சொல்கிறார். வைஜெயந்தன் என்ற அந்த மாமன்னன் விதேக கஷேத்திரத்திலே கந்தமாலினி என்ற நாட்டினுடைய அரசனாக இருக்கிறான். அது சொன்ன உடனே விதேக கஷேத்திரமாக அது எங்கே இருக்குது? கந்தமாலினி நாடா? அப்போ இன்னும் எத்தனை நாடு இருக்குது? இந்த குழப்பம் அப்படியே முடிச்சு. நம்முடைய ஜம்மு தீபம் என்று சொல்கின்ற அந்த பகுதியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தீவு, ஒரு கடல், ஒரு தீவு, ஒரு கடல், இப்படி எண்ணற்ற தீவுகளையும் கடல்களையும் உடையதாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்திலே முதலாக நடுவிலே இருக்கக்கூடிய, மையத்திலே இருக்கக்கூடிய நிலப்பகுதி ஜம்பு தீபம் என்று சொல்லப்படுவது. அதனுடைய மையத்திலே இருப்பது மேருமலை. இந்த ஜம்பு தீபம் வட்டமாக இருக்கின்ற இந்த ஜம்பு தீபத்தை குறுக்காக 6 மலைகள் பிரிக்கின்றன. 6 மலை. அப்போ 6 மலை பிரித்தா எத்தனை நாடு வரும்? 7 நாடு வரும். உலக மேப்பில் பார்த்துருப்பீங்க, மேலே இருக்கிறது வடக்கு, கீழே இருக்கிறது தெற்குன்னு சொல்லியிருப்பாங்க. தெற்கு கோடியிலே இருப்பது பரத கஷேத்திரம் என்கின்ற நாம் வசிக்கின்ற அந்த கஷேத்திரம். அதில் நம்ம இருக்கிறது ஆரிய கண்டம் என்று சொல்வார். 6 கண்டம், 6 கண்டத்துக்கு அதிபதி தான் சக்கரவர்த்தின்னு சொல்கிறோம். அதில் பரத கண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்டத்திலே ஆரிய கண்டத்திலே நம்ம ஆக்கிறோம். பரத கஷேத்திரத்திலே ஆரிய கண்டத்திலே நம்ம வசிக்கிறோம். இது தெற்கில் இருக்குது. அதே போல் வடக்கில் இருக்குது ஐராவதம், இந்த பரத கஷேத்திர அளவுக்கே. நடு மையத்திலே இருக்கக்கூடியது தான் விதேக கஷேத்திரம். இப்போ 3 கஷேத்திரம் தான் சொல்லியிருக்கேன், மொத்தம் 6 இருக்குதுன்னு சொன்னோமா இல்லையா? இந்த 3 கஷேத்திரத்தில் தான் முக்திக்கு போகிற ஜீவன்கள் வசிக்கிறார்கள். மீதி இருக்கிற 3 கஷேத்திரம் போக பூமின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் விரிவாக போகும், அது வேண்டாம். அப்போ நம்ம இந்த பரத கஷேத்திரத்திலையும் ஐராவத கஷேத்திரத்திலையும் விதேக கஷேத்திரத்திலையும் தான் முக்திக்கு செல்கின்ற மனிதர்கள் வசிக்கிறார்கள். இதுலேயும் பரத கஷேத்திரத்திலையும் ஐராவத கஷேத்திரத்திலையும் கால வேறுபாடுகள் உண்டு. ஒரே மாதிரி இருக்காது இங்கே இருக்கிற காலநிலை. நன்னற்காலம் என்று சொல்வார்கள், நற்காலம் என்று சொல்வார்கள், நற்றீக்காலம் என்று சொல்வார்கள். நன்னற்காலம் என்று சொன்னால் அப்போது வாழ்கின்ற மனிதர்களுக்கு கற்பக விருட்சங்கள் எல்லாவற்றையும் கொடுத்துவிடும். உணவு, உடை, உறையுள், ஆபரணம், பாத்திரம் எல்லாத்தையும் கற்பக விருட்சங்கள் மூலமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அதுக்கப்புறம் போக பூமியும் அப்படித்தான், கொஞ்சம் குறையும். அதாவது நற்காலம் என்று சொல்லக்கூடியது. நல் தீக்காலம் என்று சொல்லக்கூடியது 3வது காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த காலம் முடியும் போது கற்பக விருட்சங்கள் மறையத் தொடங்கும். அடுத்ததாக வரத்தான் 4வது காலம் தீ நற்காலம். அந்த 4வது காலத்திலே கற்பக விருட்சங்கள் எல்லாம் மறைந்துவிடும். அப்போது தான் நம்ம ஆதிநாதர் அங்கே உதிக்கிறார். 14வது மனுவாக இருந்த நாபிராஜருக்கு, மருதேவி அம்மாளுக்கும் ஆதிநாதர் அங்கே உதிக்கிறார். அப்போ மக்கள் எல்லாம் சென்று கற்பக விருட்சங்களெல்லாம் போய்விட்டது, நாங்கள் வசிக்கிறது எப்படி? வீடெல்லாம் அதே கொடுத்துட்டு இருந்தது, ஆபரணம் அதே கொடுத்து, உணவு அதே கொடுத்துக்கிட்டு இருந்தது, எல்லாம் மறைஞ்சு போச்சு.
அப்போ இதை என்ன செய்வது என்று அரசரிடம் போய் கேட்கிறார்கள். பட்டாபிஷேகம் நடத்தி ஆதிநாதர் அரசராக மாறிவிட்டார். அப்போது தான் அவர் 6 விதமான தொழில்களை மக்களுக்கு கற்பிக்கிறார். கல்வியை போதிக்கிறார் மகள்களுக்கு. பிராமி சுந்தரி என்ற 2 மகள்களுக்கு எண்ணெய் ஒருத்தருக்கு, எழுத்தை ஒருத்தருக்கும். பிராமிக்கு எழுத்தை கற்பிக்கிறார், சுந்தரிக்கு எண்ணெய் கற்பிக்கிறார். நம்ம திருக்குறளிலே முதல்ல வந்துடும் அது. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் நம்ம மூதுரையாக இருக்கிறது. ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சும்மா எதுவும் சொல்லிட்டு போயிடல குறளாசிரியர். அவர் தான் இந்த உலகத்தை ஆரம்பித்தவர், அவர் தான் இந்த தொழில்களை கற்பித்தவர், கல்வியை கற்பித்தவர். அப்படிப்பட்ட அந்த ஆதிபகவான் வந்த பிறகு அவருடைய 4ஆம் காலத்திலே 24 தீர்த்தங்கரர்களும் பிறப்பார்கள். தீர்த்தங்கரர்கள் பிறப்பது எல்லாம் 4ஆம் காலம்தான். மகாவீரர் 4ஆம் காலம் 3.5 வருஷம் இருக்கும்போது மோட்சத்துக்கு போயிட்டார். அதெல்லாம் கடற்காலத்தில் அளவிட்டு சொல்லுவாங்க. இப்போது நாம் இருப்பது 5ஆம் காலம். இது தீக்காலம்னு பேருங்க. இது தீக்காலம் என்று அழைக்கப்படுது. அப்போ வர்த்தமான மகாவீரருக்கு பிறகு வருகின்ற இந்த தீக்காலத்திலே நாம் அந்த கர்மபூமி என்று அப்போதே சொல்லிட்டாங்க. எப்போ வேலை செய்ய ஆரம்பித்தாங்களோ அப்போவே கர்மபூமி. இதற்கு அடுத்து வரக்கூடியது தீ காலம் என்று சொல்லக்கூடிய, எப்படி வளமாக இருந்து குறைந்து குறைந்து வந்து கடைசியில் தீ காலத்தில் ஒருத்தர் அடிச்சுன்னு ஒருத்தர் மனிதனை சாப்பிடுவான் என்றெல்லாம் நம்முடைய ஆகமத்திலே வருகிறது. அந்த அளவுக்கு போயிடும். அப்படித்தான் இருக்கிறது. இது மறுபடியும் சுழற்சிக்கு வரும். இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த 6 விதமான காலநிலைகளும் பரத கஷேத்திரத்திலே உண்டு. நம்முடைய பரத கஷேத்திரத்திலே, ஐராவத கஷேத்திரத்திலையும் அது உண்டு. ஆனால் விதேக கஷேத்திரம் அப்படிப்பட்டதல்ல. அது எப்பவும் கர்மபூமி தான். அந்த பூமியிலே தான் நம்ம இப்போ சொன்ன இந்த வைஜெயந்தன் என்ற அந்த மாமன்னன் 32 நாடுகள் இருக்குது. நம்ம இங்கே ஒரு நாடு சொன்னோம் இல்லையா, அதுபோல் அங்கே 32 நாடுகள் இருக்கின்றன. அந்த 32 நாட்டிலே ஒரு நாட்டினுடைய மன்னனாக கந்தமாலனி என்கின்ற அந்த நாட்டினுடைய மன்னனாக வைஜெயந்தன் இருக்கிறான். இப்போ இங்கே நம்ம தீர்த்தங்கரர்களை பற்றி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 5ஆம் காலம் முடிஞ்சு போச்சுன்னு. இப்போ தீர்த்தங்கரர் கிடையாது, 4ஆம் காலத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் விதேக கஷேத்திரத்திலே எல்லா காலத்திலும் 20 தீர்த்தங்கரர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். 32 நாடுகளிலும் சேர்த்து 20 தீர்த்தங்கரர்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி சுயம்பு நாம தீர்த்தங்கரர் என்று சமோசரணத்தில் இருந்து அவர் அறவுரை சொல்லி கொண்டிருக்கிறார். வைஜெயந்த மன்னன் அவரை பார்க்க போகிறான். அவரை பார்த்து அவர் அறுவடை பெற்ற பிறகு, இனிமேல் இந்த சாரமற்ற சம்சாரத்திலே நாம் இருக்கக்கூடாது, நாம் துறவை மேற்கொள்ள வேண்டும், அதுதான் முக்திக்கு வழி என்று கருதி தன்னுடைய அரசாட்சியினை கொடுத்துவிட்டு துறவுக்கு போவதற்காக எண்ணுகிறான். அவருக்கு 2 பசங்க, சஞ்சயந்தன் என்று ஒருவன், ஜெயந்தன் என்று ஒருவன். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, முதல்ல சஞ்சயந்தனை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி துறவரத்துக்கு செல்ல இருக்கிறேன், நீ இந்த நாட்டை ஆளுவாயாகன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கேட்டதெல்லாம் நானும் கேட்டேன் பகவான் கிட்ட, தீர்த்தங்கரருடைய சமோசரணத்தில் அமர்ந்து நான் கேட்டேன், எனக்கும் அந்த துறவு எண்ணம் வந்து விட்டது, நானும் உங்களுடைய துறவுக்கு வந்துடுறேன்னு சொல்கிறேன். இவருக்கு சரி என்ன செய்யறது தெரியல. அடுத்து ஜெயந்தன், அவனும் என்ன சொல்கிறான், நானும் உங்கள் 2 பேர் கூட தானே வந்தேன், நான் மட்டும் எப்படி அரசாட்சி ஏற்றுக்கொள்வது, அதனால் நான் வந்து அரசாட்சி ஏற்றுக்கொள்ளலை, நானும் உங்களுடைய துறவுக்கு வந்துடுறேன். அப்போ பேரன் இருக்கான் வைஜெயந்தன், தாத்தா பேர், அவங்ககிட்ட அந்த ஆட்சியை கொடுத்துட்டு துறவுக்கு போகிறாங்க. வைஜெயந்தன் மன்னனாக இருந்தவன் கடும் தவம் புரிகிறான். சஞ்சயந்தன் ஜெயந்தனும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வைஜெயந்தனுக்கு கேவல ஞானமானது ஏற்படுகிறது. கேவல ஞானம் என்றால் என்ன? 8 கர்மங்களையும் தொலைத்த பிறகு 8 எண்மைகளும் நமக்கு கிடைக்கும். அதுதான் கேவல ஞானத்தில் உண்டு. குற்றங்கள் இல்லான் என்று சொன்னது, 18 குற்றங்கள் இருக்கின்றன நமக்கு. சாதாரணமாக இருப்பவர்களிடம் இருக்கக்கூடிய குற்றங்கள் 18. பசி ஒரு குற்றம், தாகம் ஒரு குற்றம், இதெல்லாம் குற்றம்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதில். அந்த பசி தாகமெல்லாம் இல்லாதவன் அரகந்தன்.
குற்றங்கள் இல்லான், குணத்தால் நிறைந்தான். குணம் என்ன? 8 கர்மம் எழுந்தால் 8 குணம் வரும். அனந்த தரிசனம், அனந்த ஞானம், அனந்த சுகம், அனந்த வீரியம், இவையெல்லாம் காதி கர்மங்கள் 4 அழிவதால் வருவது. நிறைய சப்ஜெக்டில் போவேணான்றதுக்காக கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அதுபோல் அகாதி கர்மங்கள் 4 இருக்கின்றன. அவையும் அழிந்தால் 8 குணங்கள் வரும். அதுதான் குணத்தால் நிறைந்தான். மற்ற இந்த வையம் மற்றும் அளந்தான். இந்த உலகத்தை அளக்கிறான். ஒரு கேவலியான உடனே எப்படி அளக்கிறான் உலகத்தை? நம்முடைய உருவம் இவ்வளோ தானே இருக்குது, இதில் எப்படி உலகத்தை அளக்க முடியும்? இந்த அகாதி கர்மங்கள் என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அது 4 ஒரே நேரத்தில் போனால் தான் முக்திக்கு போக முடியும். ஆயுள் கர்மம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ பிரச்சனை இல்லை. எல்லா 3 கர்மம் அழிஞ்ச பிறகு ஆயுள் கர்மம் அழியும் போது முக்திக்கு போயிடலாம். ஆனால் ஆயுள் கொஞ்சம் குறைவாக இருக்குது, மற்ற கர்மங்களுடைய அளவுகள்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ முக்திக்கு போக முடியாமல் நிற்கும். இந்த ஆயுள் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஒரு உடம்பைத்தான் பிடிக்க முடியும். அதனால் இந்த உலகம் முழுவதும் பரவும் அவருடைய ஆன்மா. அந்த ஆயுளை குறைப்பதற்காக உலகம் முழுவதும் பறந்து எல்லாத்தையும் சமமாகும். அது எப்படிங்க சமமாகும்? எப்படி அது மாதிரி சமமாகும்? இப்போ துணி துவைக்கிறோம். துணி துவைக்கும்போது ஒரு பெரிய புடவையை நல்லா புழிஞ்சி கொடியிலே அப்படியே போட்டுறோம். இன்னும் ஒன்று என்ன செய்கிறோம், நல்லா புழிஞ்சி நல்லா விரித்து எல்லா இடத்துலையும் போடுறோம். எது சீக்கிரமாக காயும்? ஒரே நேரத்தில் எல்லா இடமும் காயும். பிரித்து போட்டுருந்தீங்கன்னா, சுருட்டி போட்டிங்கன்னா மேலே இருக்கிறது காயும், உள்ளே இருக்கிறது ஈரமாகவே இருக்கும். அப்படித்தான் இந்த உலகம் முழுவதும் அவர் ஆன்மா பரவும் போது இந்த எப்படி எல்லா இடமும் காஞ்சி போதோ அதுபோல் எல்லா வினைகளும் சமமாகி போயிடும். அந்த நேரத்தில் அரகந்தர் உலகத்தை அளக்கிறார். அதான் உலகத்தை அளந்தான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பொருள்களும் அவருக்கு தெரிய வருகிறது. அவர் தான் முற்றுணர்ந்தவராக ஆகிறார். அதே போல் அறமுறைத்தார் என்று சொல்கிறார் 18 மொழியிலே. 9 ஆயத்து ஒன்றால் என்று சொல்கிறார். 18 மொழிகளிலே அவருடைய வசனமானது மக்களுக்கு ஜனங்களுக்கும் போய் சேர்கிறது. பாஷைனா தமிழ், இந்தி, தெலுங்கு அப்படி இல்லை, அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பவ்ய ஜீவன்கள் எந்த பிறவியில் இருந்தாலும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நிகோதத்துக்கு கூட போய் சேர்கிறது என்று நூல்கள் கூறுகின்றன. அப்படி ஒரு 18 விதமான பாஷையிலும் 500 சிறிய பாஷைகளிலும் அவர் தன்னுடைய அறவுரையை சொல்கிறார். அவர் சொல்லுவதால் செற்றம் அழிகிறது என்று கடைசியிலே முடிக்கிறார். விமலதீர்த்தங்கரரை ஏன் இந்த பாடல்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், மேரு மந்திரர் 2 பேரும் கணதரர்கள் விமலதீர்த்தங்கரர். அவருடைய வரலாற்றை எழுதுவதால் விமலன் சரண் சென்னி வைத்தேன் என்று முடிக்கிறார் இந்த கடவுள் வாழ்த்து பாடல். அப்படிப்பட்ட அந்த சுயம்பு நாம தீர்த்தங்கரர் சொன்ன அந்த அறவுரையால் இவருக்கு மோட்சமானது நெருங்குகிறது. கேவல ஞானம் வந்துடுச்சு. கேவல ஞானம் வந்தால் தேவர்கள் அவர்களை வழிபடுவார்கள். அப்போ தேவலோகத்திலிருந்து தரணேந்திரன் அங்கு வருகிறான். தரணேந்திரன் தன்னுடைய படை பரிவாரங்களோடு தன்னுடைய மனைவிமார்களோடு, தேவர்களுக்கெல்லாம் மனைவிமார்களுடைய எண்ணிக்கையெல்லாம் நம்ம இதில் கொடுத்துருக்கோம், பார்த்துருப்பீங்க. அவர்களோடு அவன் அவர்களை வழிபடுவதற்காக அங்கு வருகிறான். வரும்பொழுது சஞ்சயந்தன் தவத்தில் இருக்கிறான், ஜெயந்தனும் தவத்தில் இருக்கிறான். சஞ்சயந்தன் அவன் பாட்டு அவனுடைய தவத்திலே எந்த வலுவும் இல்லாமல் இருக்கிறான். ஜெயந்தன் தரணேந்திரனுடைய கோலத்தை பார்க்கிறான். தரணேந்திரன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்கிறான். அவனுடைய உடல் வளத்தை பார்க்க முகம் பிரகாசமாக இருக்கிறது. அணிமணிகளெல்லாம் கிரீடம் அணிந்திருக்கிறது, வைரம் ஜொலிக்கிறது. அவனுடைய பாதங்களே தாமரை போல சிவந்து இருக்கிறது. அவனுடைய வைபோகம் அவ்வளவு இருக்கிறது. அவ்வளோ ஜனங்கள் அவன் கூட, தேவர்கள் எல்லாம் துணையாக இருக்கக்கூடிய தேவர்கள் வருகிறார், தேவிமார்கள் வருகிறார்கள். இவர்களெல்லாம் பார்த்த உடனே
இவன் என்ன நினைக்கிறான், இப்படிப்பட்ட வைபோகம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறான் ஜெயந்தன். சஞ்சயந்தன் அசையாமல் மலை போல இருக்கிறான், ஜெயந்தன் இப்படி நினைக்கிறான். அப்போ தான் ஆவணாச்சாரியார் உள்ள பூந்து சொல்கிறார், இப்படி ஜெயந்தன் என்ன ஆயிட்டான், நிதானம் அடைந்து விட்டான் என்று சொல்கிறான். நிதானம் இழந்து விட்டான்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நிதானன்ற வார்த்தை நல்லதாக கெட்டதாங்க. நிதானமாக இருப்பா இல்லை சொல்கிறோமா இல்லையா? பிரமாதமாக இருக்குது உன்னுடைய வேலைன்னு சொல்கிறாங்க, சமஸ்கிருத வார்த்தை. அதெல்லாம் பிரமாதத்துக்கு அர்த்தம் வேறு, நிதானத்துக்கும் அர்த்தம் வேறு. நிதானத்துக்கு அர்த்தம் என்னென்னா, தனக்கு எந்த தகுதி இருக்கிறதோ அந்த தகுதிக்கு கீழே இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டான், அதுக்கு பேர் தான் நிதானம். அப்போ என்ன ஆகுது, அவனுடைய தவம் கலைந்து விடுகிறது, அவன் நற்காட்சி விழுந்து விடுகிறது. நெய் சோற்றை வேண்டாம் என்று சொன்ன யானை என்று சொல்கிறார், இறைச்சிக்காக ஓடுகின்ற நாய் என்று சொல்கிறார், உலகத்தை இழந்துவிட்டு உமியை பெற்றுக்கொண்டான் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே ஜெயந்தன் தரணேந்திரனாக போய் பிறக்கிறான். ஜெயந்தனுடைய பிறவி என்னாச்சு பாருங்க. அவன் மோட்சத்திலே இருக்கிற வைஜெயந்தன் அவனுடைய அப்பா முக்திக்கு போகிறார். சஞ்சயந்தன் தவம் இருக்கிறான். இப்படி இந்த தவம் செய்து கொண்டிருந்த அவன் சஞ்சயந்தன் தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறான். இவன் அங்கே போயிடலாம். அவ்வாறு தவம் செய்து கொண்டிருந்த அந்த சஞ்சயந்த முனிவனை வித்துதத்தன் என்கின்ற ஒரு வித்யாதரன் பார்க்கிறான். வியந்திர தேவன் பார்க்குறான். வானத்தில் போவாங்க. பார்க்கும்போது சஞ்சயந்தன் கீழே தவம் செய்து கொண்டிருக்கிறான். கடுந்தவன் புரிந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்க்கிறார். பார்த்த உடனே அவனுக்கு பகை உணர்வு ஏறுகிறது. இவனை ஏதாவது செய்யணும்னு அவனுக்கு எண்ணம் வருது. உடனே கீழே இறங்கி அந்த சஞ்சயந்தனை அப்படியே தூக்கிக்கிட்டு பரத கஷேத்திரத்திலே 5 ஆறுகள் ஓடுகின்ற ஒரு பகுதியிலே கொண்டு வந்து அமர்த்தி விட்டு அவனுடைய தவத்தை குலைப்பதற்காக எவ்வளவோ இன்னல்களை தருகிறான். பரீட்சகங்கள் என்று சொல்வார்கள். அவ்வளவு இன்னல்களை கொடுக்கிறான் அவன் தவத்தை கலைப்பதற்காக. ஆனால் சஞ்சயந்தன் தன் தளவத்திலே தவறு செய்யவில்லை. அவன் அப்படியே நிலைக்கிறான். அவன் நிலைக்கும் பொழுது அவனுக்கு கேவல ஞானம் உண்டாகிறது. கேவல ஞானம் உண்டானா யார் வரணுங்க? ஏற்கனவே வைஜெயந்தனுக்கு யார் வந்தது? தரணேந்திரன். தரணேந்திரன்றது என்ன தெரியுங்களா? அது ஒரு கடவுள் இல்லை, ஒரு ஆஃபீஸ் போஸ்ட் மாதிரி, ஹெட்மாஸ்டர் மாதிரி, ஒரு பிடிஓ மாதிரி, ஒரு தாசில்தார் மாதிரி. இவர் டிரான்ஸ்ஃபர் ஆனால் இன்னொருத்தர் வருவார். அந்த போஸ்ட்டுக்கு பேர் தான் தரணேந்திரனை தவிர அவர் தரணேந்திரன்ற ஒரு ஆள் கிடையாது. அந்த போஸ்ட்டு தான் தரணேந்திரன். அவருடைய காலத்தில் இந்த தரணேந்திரன் போயிட்டான். அவருக்கு பிறகு தான் இவர் தரணேந்திரனாக வராரு. ஜெயந்தன் தரணேந்திரனாக போனான்னு அவன் வர்றான் அந்த இடத்துக்கு. எப்பயுமே தேவர்களுக்கு கொஞ்சம் அவதி ஞானம் உண்டு, முன்னால் என்ன நடந்ததுன்னு. சஞ்சயந்தனை பார்த்த உடனே இவர் எனக்கு அண்ணன் அப்படின்றது தெரிஞ்சு போகுது. ஆனால் அங்கே சுற்று வட்டாரத்தில் பார்க்குறோம், அங்கே இரும்பு ஈட்டிகளும் கழிகளும் பெரிய பெரிய பாறை கற்களும் நகங்கள் போன்ற நகங்கள்லாம் பூரி இருக்குது அவர் உடம்புல. இதையெல்லாம் பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு யாரும் தெரிஞ்சு போகுது, வித்துதத்தன் என்கின்ற ஒரு வித்யாதரன் இங்கே இதையெல்லாம் செய்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறார். வித்யாதரர்களை பற்றி தெரியும், சில வித்தைகளை தெரிந்தவர்கள் மனிதர்கள் தான் அவங்களும் நம்ம கஷேத்திரத்தில் தான் வசிக்கிறவங்க. அவ்வாறு இருக்கின்ற அந்த வித்யாதரன் இப்படியெல்லாம் செய்துட்டான்னு சொல்லிட்டு கடும் கோபம் கொள்கிறான். இந்த வித்யாதர குளத்தையே நான் அழிச்சிடறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த வித்துதத்தனை பரட்டி எடுக்கிறான். நடுவில் நிறைய வருது, நம்ம அப்படி சுருக்கமாக போகிறோம். அப்போது அவனை கொலை செய்ய முற்படும் போது அந்த தரணேந்திரன் முன்னாடி இன்னொரு தேவன் தோன்றுகிறான். அவனுடைய பெயர் ஆதித்யாபன். அவன் நிறுத்து தரணேந்திரா நிறுத்து, இல்லை நீங்கள் என்ன, நான் லாவந்த கல்பத்திலிருந்து வருகிறேன் தெரியும் உங்களுக்கு. சௌதர்ம கல்பம், ஈசான கல்பம், மாகேந்திர கல்பம் இப்படியும் போயிட்டால் லாவந்த கல்பம். பிரம்மோத்தரத்துக்கு மேலே வரக்கூடியது லாவந்த காபிஷ்டம்னு அந்த 2 கல்பம். அதில் லாவந்த கல்பத்திலிருந்து வருகின்ற தேவன் நான். கொஞ்சம் நிறுத்து, நீ சொல்கிறத, நீ செய்கின்ற இந்த கொலை செயலை செய்யக்கூடாது நிறுத்துன்ற.
ஏன் நீ நிறுத்தணும் நான் அப்படின்னு இவர் கேட்குறார். தான் உண்டாக்கிய குலத்தை தானே யாராவது அழிப்பார்களா? அதனால தான் சொல்கிறேன் நிறுத்துன்றார். தான் உண்டாக்கிய குலத்தை தானே அழிப்பார்களா என்று அவர் கேட்கிறார். இதில் நான் எப்படி இந்த குலத்தை உருவாக்கினேன்? நான் எதுவும் உருவாக்கலையே. நான் அப்போ நான் சொல்கிறேன், அதை கேளு. ஆதிநாத பகவான் தவம் செய்து கொண்டு இருக்கிறார். தன்னிடம் இருந்த நாடு, பொன், பொருள் எல்லாவற்றையும் தன்னுடைய மகன்களுக்கும் பேரன்களுக்கும் சமமாக, எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு சமமாக அல்ல, எல்லாருக்கும் கொடுத்துட்டு அரசாட்சியை பரத சக்கரவர்த்தியிடம் ஒப்படைத்துவிட்டு பௌத்தனபுரத்தை பாகுபலிக்கு கொடுத்துவிட்டு அவர் துறவரத்துக்கு செல்கிறார். துறவரத்திலே அவர் காயோத்சர்க்கமாக நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது வினமி, நமி என்று 2 பேர் அங்கே வராங்க. அவங்க யாருன்னா அவருடைய தாயாதிகள் வழியில் அவங்க பேரன்மார்கள், வினமியும் நமியும். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பகவானே நீங்கள் எல்லாம் பிரித்து கொடுக்குறவனிக்கு நாங்கள் இல்லை. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், குடும்பத்தில் எல்லாம் 1000 சிக்கல் இருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி அனுப்புவாங்க. அனுப்புன அப்புறம் ஒருத்தன் வருவான், ஏங்க அன்றைக்கி நீங்கள்லாம் பேசும்போது நான் இல்லைங்க, அதால் எனக்கு சேர்த்து வச்சு பேசணும்னு ஆரம்பிப்பான் கதையை. அந்த மாதிரி கதையாக இந்த நம்பி வினமியும் அங்கே வராங்க. எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு. பகவான்கிட்ட என்ன இருக்கு? அவர்கிட்ட எதுவும் கிடையாது. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டார். இவனுங்க பண்ணுற தொந்தரவு தாங்கலை. அப்போது தரணேந்திரனுடைய ஆசனம் அசைகிறது. எந்த தரணேந்திரன்? அந்த தரணேந்திரன். அவருக்கும் இந்த ஜெயந்தனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆதிநாத பகவான் தவம் செய்து கொண்டு இருந்த காலத்தில் இருந்து அந்த தரணேந்திரன் அவன் என்ன செய்கிறான், இது என்ன பகவானை இப்படி தொல்லை கொடுக்குறாங்களே, நம்ம போய் அவருக்கு உதவி செய்யணுமேன்ட்டு கீழே இறங்கி வந்து, ஏன்பா அவர் தான் ஆடை கூட இல்லாமல் திசைகளையே ஆடையாக கொண்டு திகம்பரராக வந்து நிற்கிறாரே. திக் அம்பரம், அம்பரம் என்றால் ஆடை, திக் என்றால் திசை, திசையையே உடையாக கொண்டார்னா என்ன அர்த்தம்? திசை உடைன்னா உடை இல்லைன்னு அர்த்தம். அதனால் திசையே உடையாக கொண்டு வந்து அவர் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்களே, அவர் என்ன இருப்பார் கொடுப்பார்? ஏங்க உங்களுக்கு தெரியாது, இவர் பகவான், உலகமே இவருக்கு தான். இவர் நினைச்சா எதை வேணாலும் கொடுக்கலாம். அது தெரியாது என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. தரணேந்திரன் தான் தரணேந்திரனாக வரவில்லை. ஏன்னா இவங்க பார்த்துட்டு வேறு எதாவது நினச்சிட போகிறாங்களோன்ட்டு ஒரு ஏழையாக ஒரு அந்தன வேடத்திலிருந்து வருகிறான். நீ ஏங்க உன் வேலையை போய் பாரியா, நான் எங்கள் தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், நீ என்ன குறுக்க ஒரு ஆள் வழியில் போகிறோம், நீ பாட்டு உன் வேலையை போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க விதண்டாவாதமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அப்போ என்ன செய்கிறாரு, இவங்களுக்கு வேறு வழி தான் சொல்லிட்டு பகவான் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கார் இல்லைங்களா. அவருடைய வாய் பக்கமாக தன்னுடைய காதை கொண்டு போய் பக்கத்தில் வைக்கிறான் தரணேந்திரன். சரிங்க சாமி, சரிங்க பகவான். இவனே சொல்கிறான், ஆதிநாதர் எதுவும் சொல்லலை, இவனாக சொல்கிறான். கீழே இறங்கி வந்து, வாங்கப்பா உங்களுக்கெல்லாம் ஒரு நாடு இருக்குது, அதை பிரித்து கொடுக்க சொல்லிட்டார், போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு வெள்ளியமலைக்கு போகிறான் கூட்டுக்கிட்டு. இவனுக்கு ஒரு 60 நாடு, அவனுக்கு ஒரு 50 நாடு, 2 பேர் பிரித்து எடுத்துக்கங்கன்னு. அதுதான் வித்யாதர உலகம். அங்கே தான் வித்யாதரர்கள் அவர்கள் வித்தைகளை தெரிந்து கொண்டவர்கள். வானத்திலே விமானத்திலே பறப்பார்கள். பல வித்தைகளை, போர்க்கலைகளை எல்லாம் புரிந்து கொண்டவர்கள் அந்த நாட்டிலே. அவங்ககிட்ட வித்யாதரர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, இவர்கள் வம்சம்தான், இவர்கள் தான் உங்களுக்கு எல்லாருமே அப்படின்னு சொல்லி வினமியும் நவமியும் வித்யாதர அரசர்களாக நியமித்தவர் யார்? தரணேந்திரன். தரணேந்திரா, உன்னுடைய குலத்திலே வந்த முன்னாடி ஒரு தரணேந்திரன் வந்தானே, அவன் தான் இந்த குலத்தையே உருவாக்கலாம். அந்த குலத்தை போய் அழிப்பேன் என்று சொல்கிறாயே என்று சொல்லி அவனை நிறுத்துகிறான். அப்போ என்ன இதெல்லாம் இவ்வளோ தூரம் நடக்குது, என்ன விஷயம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறான், நீ யார், நான் யார், நீ எங்கேருந்து வந்த, நான் எங்கேருந்து வந்தேன். இந்த வித்துதத்தன் என்கின்ற வித்யாதரன் ஒரு பிறவியிலே உனக்கு மிகவும் நெருக்கமான இருந்தவன். நானும் ஒரு பிறவியிலே உனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவன். அதையெல்லாம் தெரிஞ்சிக்காம இப்போ வந்து இதை அழித்து விடுவேன், அதை செய்து விடுவேன் என்று சொல்கிறாயே, இது தவறு என்று சொல்கிறார். அப்போ என்ன, எங்கே நடந்தது சொல்லுங்கள், அந்த விஷயத்தை எனக்கு தெரிய வேண்டாமா என்று சொல்கிறார். ஃப்ளாஷ்பேக்.
சீயமாபுரம் ஒரு நாடு. சிம்மசேனன் என்பவன் மன்னன். அவனுடைய மனைவி ராமதத்தை. ராமதத்தைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் கதை புரிஞ்சிட்டு. அந்த சிம்மசேனுடைய மனைவி ராமதத்தை சீயமாபுரத்தை அவர்கள் ஆண்டு வருகிறார்கள். அருகாமையில் வேறு ஒரு நாட்டிலே இருந்து ஒரு வணிகன், பத்திரமித்திரன் என்கின்ற ஒரு வணிகன், அவன் கடலிலே சென்று தீவுகளுக்கு சென்று பொருள்களை எல்லாம் ஈட்டி ரத்தனங்களாகவும் மாணிக்கங்களாகவும் வைரங்களாகவும் தங்கங்களாகவும் எடுத்துக்கொண்டு வருகிறான். வந்து அவன் சேருகின்ற இடம் இந்த சீயமாபுரம். இதனுடைய வளத்தை வர்ணிப்பார், அதையெல்லாம் சொல்ல நேரம் இருக்காது. அவ்வளவு பலமான அந்த நாடு. அந்த நாட்டினுடைய பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஆசை வந்துடுது. நம்ம நாடில், நம்ம நகரத்தில் வசதி குறைவாக இருக்கிறது, இந்த நகரத்தில் வந்து நம்ம செட்டில் ஆகிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோடு அந்த நகரத்தை சுற்றி பார்த்து விட்டு அந்த எண்ணத்தை முடிவு செய்து கொள்கிறார். இப்போ நம்மக்கிட்ட நிறைய செல்வம் வச்சுருக்கோம். இதையெல்லாம் எடுத்துக்கின்னு போயிட்டு நம்ம குடும்பத்தை இங்கே கூப்பிட்டு வரணும்னா 6 விதமான நிலங்களையும் அதில் காட்டுவார். அவன் போகும்போது, பத்திரமித்திரம் போகும்போது, பாலை நிலம், இந்த 6 திணை நிலங்கள் இருக்கிற எல்லாத்தையும் கடந்து தான் அவனுடைய ஊருக்கு போகணும். அப்போ அங்கே போகும்போது இந்த செல்வத்தை நாம் கையிலே எடுத்துக்கொண்டு சென்றால் சிக்கலாயிடுமே, இங்கே யாராவது ஒருத்தர் பொறுப்பான ஒருத்தர்கிட்ட இதை ஒப்படைச்சிட்டு போனால் திரும்பி வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக விசாரிக்கிறான். அந்த நாட்டினுடைய அமைச்சனாக இருப்பவன் ஸ்ரீபூதி. அவனுக்கு சத்தியகோடன் என்று பட்டம். ஏன் என்று சொன்னால் சத்தியத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது அவனுக்கு. அவன் செய்கின்ற அத்தனை விஷயங்களும் சத்தியமான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள். அரசனுக்கே பல நீதிகளை சொல்லக்கூடியவன், அங்கம் அறிந்தவன், ஆகமத்தை அறிந்தவன், வேதங்களை அறிந்தவன். அவன் அரசனுக்கு ஆலோசனை கூறக்கூடியவன். வருகின்ற சிக்கலுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பதோ நீதி வழங்குவதோ எல்லா பணிகளையும் இவன் தான் செய்துட்டு இருக்கிறான் அந்த நாட்டில், அரசனுடைய கட்டளையின்படி. இதெல்லாம் மக்கள் இதை சொல்கிறாங்க. ஆஹா, இவன் தான் நமக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியகோடனை நோக்கி போகிறான் பத்திரமித்திரன். தான் சம்பாதித்த எல்லா ரத்தனங்களையும் செப்புகளிலே போட்டு, சொம்பு மாதிரி இருக்கும் தெரியும் இல்லைங்களா, செப்புன்னு சொல்லுவாங்க, அந்த செப்புகளிலே போட்டு எடுத்துகிட்டு போகிறான். ஒரு செப்பு அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறான். இதை நீங்கள் வச்சுக்கங்க, நான் இது மாதிரி சம்பாதிச்சேன், நான் சம்பாதிக்கிறேன், இதை உங்ககிட்ட கொடுக்குறேன், அன்பளிப்பாக கொடுக்குறேன், வச்சுக்கிட்டார். என்ன விஷயமா வந்தேன், உங்கள்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் ஒப்படைக்க வேண்டியிருக்கா, ஒப்படைக்கணும். அப்படியா, சரி, யாரும் இல்லாத நேரத்தில் வந்து அதை கொடுன்னு சொல்கிறார். இது சரியா தவறா? ஒருத்தன் நம்மகிட்ட ஒரு பொருளை, விலையுயர்ந்த பொருளை ஒப்படைக்க வர்றான். வரும்போது அதை தனியாக வந்து கொடுன்னு சத்தியகோடன் சொல்கிறானே, இது சரியா தவறான்னு நம்ம யோசனை பண்ணணும். நீதி நூல்களிலே இப்படித்தான் சொல்லியிருக்கிறது. ஒரு பொருளை ஒருவர் கொடுக்க வந்தால் கொடுத்தவனுக்கு தெரியணும், வாங்கினவனுக்கு தான் தெரியணும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் என்று கேட்டால், இந்த பொருள் இவரிடம் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சூழ்ச்சிகளிலே வந்து மக்கள் அதை பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள். அதுக்கு சம்மதப்பட்டு இவன் கொடுத்து விட்டால் கொடுத்த பொருளை காப்பாற்றுவதுன்ற பேரை வாங்கிவிட முடியும், கொடுத்தவனுக்கு நஷ்டம் வந்துடும். அந்த பொருள் எங்கே இருக்கிறது, யாரிடம் இருந்து வந்தது என்பது கூட சொல்லக்கூடாது. பாட்டில் சொல்கிறார் நமக்கு வாமனாச்சாரியார். அவன் சொன்னதுக்கு சரிதான். அவனும் அதே போல் கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு நாட்டுக்கு போய் தன்னுடைய மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு வந்து ஒரு பெரிய மாளிகையாக பிடித்து அதிலே அவர்களெல்லாம் இருக்க செய்து ஆசுவாசப்படுத்தி விட்டு சத்தியகோடனிடம் வருகிறான். சத்தியகோடனிடம் வந்து, நான் கொடுத்தனே அந்த சொப்புங்கள்லாம் திருப்பி கொடுங்கன்னு கேட்குறான். இங்குதான் பொருள் ஆசை எவ்வளவு கேவலமானது என்பதனை வாமனாச்சாரியார் சொல்கிறார். அவன் வந்து கேட்குற வரைக்கும் சத்தியகோடனாகவே இருந்தான். கொடுக்கும்போது அவன் தவறான ஆள் கிடையாது. வாங்கி உள்ள வைக்கும்போது இந்த பொருளை நாம் கலந்து கொள்ள வேண்டிய எண்ணம் அவனுக்கு கிடையாது. வாமனாச்சாரியார் தெளிவாக சொல்கிறார். அது பாட்டு அவனுடைய பொக்கிஷ அறையில் இருக்குது. அமைச்சருக்கு ஒரு பொக்கிஷ அறை இருக்குது. அந்த அறையிலே பாதுகாப்பாக தன்னுடைய பொக்கிஷ அதிகாரி ஒருத்தனை நியமிச்சிருக்கார். அவன் மிகவும் ரகசியம் காப்பவன், யாருக்குமே தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல கொண்டு போய் அதை வச்சிருக்காரு.
ஆனால் அப்போதும் அந்த பொருள் மீது ஆசை வரவில்லை. இவன் வந்து கேட்கும்போது, ஆஹா இவன் எவ்வளவு கொடுத்தான், அதில் என்னென்ன மணிகள் இருந்தன, அது எவ்வளவு விலைமிக்கது என்ற எண்ணமானது சத்தியகோடனுக்கு வருகிறது. வந்த உடனே நீ யார்ப்பான்னு கேட்குறார். இந்த ஒரே கேள்வியில் வேலையே முடிஞ்சு போச்சு. நான் உன்னை முன்ன பின்ன பார்த்தது இல்லையே. இல்லைங்க, நான் கொண்டாந்து கொடுத்தேங்க. சாட்சி யாராக இருந்தால் கூப்பிட்டுவா. நீயும் நானும் தாங்க சாட்சி. பத்திரமத்தம் சொல்கிறான், நீயும் நானும் தாங்க இதுக்கு சாட்சி, வேறு யாரும் சாட்சி கிடையாது. அப்படி ஒன்று வாங்கி வச்சதான் எனக்கு ஞாபகம் இல்லைப்பா, அவன் பொருள் என்கிட்ட இல்லை, நீ போகலான்ட்டார். இப்போ என்ன ஆகும், பத்திரமித்திரன் எவ்வளவோ பலமாக சம்பாதிச்சு தன்னுடைய குடும்ப சொத்தே அதில் இருக்குது. அதை கொண்டு வந்து இவனிடம் பறிகொடுத்து விட்டோமே என்று சொல்லி அவன் வீதிகளிலே ராஜ வீதியிலே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். என்னுடைய சொத்தையெல்லாம் பிடிக்க கொண்டான், இவன் பேர் சத்தியகோடன். அவன் பலவாறு புலம்புகிறான். இந்த மாதிரி அரசனுக்கே இணையாக இருக்கக்கூடியவன், செல்வம் மிக்கவன், இவ்வளோ காசு வச்சிட்ருக்க, என் காசு மேலே தானே அவனுக்கு ஆசை என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு அலைகிறான். இதை பார்க்குறார் சத்தியகோடன். அரசர் வந்து கூப்பிட்டு கேட்குறார். இவன் வந்து அரசர்கிட்ட சொல்கிறான். அரசர் கூப்பிட்டு கேட்குறார், ஏங்க என்கிட்ட கொடுத்தா நான் திருப்பி கொடுத்துருக்க போகிறேங்க, அவன் ஏதோ பைத்தியக்காரன் போல இருக்குது, அவன் பாட்டு பேசிட்டு தெரிகிறான்னு சொல்லிட்டான். அரசர் யாரை நம்புவார்? தன்னுடைய அமைச்சன் தான் நம்புவார். ஏன்னா அவனுடைய பாஸ்ட் ரெக்கார்டு அந்த மாதிரி இருக்குது. அவ்வாறு அவர் நினைத்து அதை பற்றி கவலைப்படாமல், அவர் அரசாங்க உத்தியோகத்தில் பல வேலைகள் இருக்குது. அரசருக்கு இந்த ஒரு வழக்கு தானே இருக்குது, இவன் தான் மட்டுமா பார்க்கணும், இவருக்கு முடியல போட்டார். அப்போது அவன் என்ன செய்கிறான், காவலாளிகளை விட்டு அடித்து தடுத்துறான். அதன் பிறகு கல்வர்களை விட்டு அவன் இருந்தான வீடு, அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு அதை தீக்கிரையாக்கி விடுகிறான். சத்தியகோடன் தன்னுடைய ஆட்களை வச்சு. அவ்வளோ தர்மம் மிகுந்த அந்த நகரத்திலே கூட கல்வர்கள் இருந்திருக்கிறார்கள்னு இவர் இதை எழுதும்போது தான் தெரியும். அப்படிப்பட்ட நிலையிலே எதுவுமே இல்லாத தெருவுக்கு வந்து விட்டவனாக இவன் மறுபடியும் அந்த வீதிகளில் திரிஞ்சிட்டு இருக்கான். நாய்களை விட்டு கடிக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த நாய்கள்கிட்டேருந்து தப்பிக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறிடுவான். காலங்கத்தால் வந்த உடனே ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பழைய கதையெல்லாம் பேசுவான். நான் கொடுத்த என்னுடைய செல்வத்தை எல்லாம் பிடிக்க கொண்டான், இவனோட சத்தியகோடனா, இவன் ஒரு அரசனா, இதை பற்றியே கேட்க மாட்டேங்கிறான், இந்த ஊரில் நல்லவங்களே இல்லையா, இப்படியே அவன் புலம்பிக் கொண்டு இருக்கிறான். காலையில் வந்து மரத்து மேலே ஏறி உட்காந்துக்குவான். புலம்பிட்டு ராத்திரி ஆனால் இறங்கி போயிடுவான். ஏன்னா நாய் வந்து கடிச்சிடும்ட்டு. இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது மாதக்கணக்கில். யாரும் சீந்துவார் இல்லை. அந்த மரம் அதிர்ஷ்டவசமாக எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த புறம் இருக்கு இல்லையா, ராணி இருக்காங்களா, அதுக்கு பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்குது அந்த மரம். அதனால் ராணி ராமதத்தையுடைய காதில் இது விழுந்து விட்டது. இவங்க யோசனை பண்ணுறாங்க, மாதக்கணக்காக இவன் பாட்டு புலம்பிகிட்டு இருக்கானே, இந்த அரசரை கேட்டால் அவரும் ஒன்றும் சொல்லலைன்றாங்க, ஒரு சத்தியகோடனும் எதுவும் சொல்லலை, இதில் என்ன உண்மை விஷயம் இருக்கும் தெரியலையேன்னு சொல்லிட்டு தன்னுடைய யாவலால் அனுப்பிச்சு அவனை இட்டுன்னு வாங்கன்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டு வாங்க. கூப்பிட்டு வந்த உடனே அவன்கிட்ட கேட்டால் அவன் நடந்ததை முழுவதும் சொல்லிவிடுகிறான். அவன் சொன்ன விதம் ராமதத்தைக்கு ஒரு நம்பிக்கை வந்து விடுகிறது. அவ்வாறு நம்பிக்கை வந்த பிறகு அவன் என்ன சொல்கிறான்னா, நேரடியாக அரசனை கூப்பிட்டு சொல்ல, எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்கிறார்கள்னு பாருங்கள். ராணி ராமதத்தை ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குது. பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். பின்னால் வரப்போவதை முன்னாலே சொல்லக்கூடிய புத்தி பெண் புத்தி. அதைத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளுங்க பின்னால் பின் புத்தினா பின்னால் இழுக்கிற புத்தின்னு சொல்லி அர்த்தம் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த ராமதத்தை நீ போய் இன்னைக்கு போய் அங்கே அவையில் போய் சொல்லு, இன்னைக்கு போய் முறையிடு மன்னன்கிட்ட. ஏன்னா இவன் சொன்னால் அது யாரோ வந்து சப்போர்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். இவன் போய் மறுபடியும் சொல்கிறான், இதே கதையை சொல்கிறான். ஏன்பா ஏற்கனவே தான் நான் சொல்லிட்டேனே, நீ பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்களேன்ட்டு, நீ போப்பா அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிடுறாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அப்போ வந்த உடனே இன்றைக்கி என்ன அரசவையில் ஏதோ சத்தமாக இருந்தது அப்படின்னு எதுவும் தெரியாத மாதிரி ராமதத்தை சிம்மசேனனை கேட்குறான். இல்லை இந்த மாதிரி அந்த பைத்தியக்காரன் ஒருத்தன் வந்து தொல்லை கொடுத்துட்ருக்கான், அவன் தான் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறா, முன்பின் யாதும் மலை விழா மூர்த்தி நூல் போல் முன்பின் செரிக்க உரைக்கின்றான் இவன் பித்தன் அல்ல என்று சொல்லிவிடுகிறான். அருமையான அந்த பாடல் நிலையில் எவ்வளோ முக்கியமானது வச்சுருப்பாருங்க. நம்முடைய ஆகமம் இருக்குது இல்லைங்களா, மகாவீரர் சொன்ன ஆகமம், அதில்
ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அதை மறுத்து சொல்லக்கூடிய அம்சம் என்பது நம்முடைய ஆகமத்திலேயே கிடையாது. அது குந்த ஆச்சாரியார் பிரவச்சன சாரத்தில் எழுதுவார், சமய சாரத்தில் விளக்கம் சொல்வார். அதுக்கு அதை நல்லா விரிவாக படித்து பார்க்கலாம். இந்த ஒரு வார்த்தை அவ்வளவு பொருள் பொதிந்த வார்த்தை. முன்பின் யாதொன்றும் மலைவு இல்லா மூர்த்தி நூல் போல் ஓதுகின்றான். மூர்த்தினா யாரு? பகவான். பகவான் நூலிலே முன்னுக்கு பின் முரணில்லாமல் இருக்கிறதே, அதே போல சொல்கிறான். மாற்றி மாற்றி சொல்லலை. இன்றைக்கி சத்தியகோடன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பேரை நாளைக்கு சொல்லலை. இத்தனை சொப்பு கொடுத்தேன்னு சொல்கிறான எண்ணிக்கை, அது நாளைக்கு மாறலை. இவன் என்ன நாயை விட்டு கடிக்க வைக்கிறான், ஆளை வச்சு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான்னு சொல்கிறானே, அது தினமும் சொல்கிறான். ஒரு பைத்தியக்காரன் ஒரே விஷயத்தையா பேசிக்கிட்டு இருப்பான். அவன் தான் பைத்தியம் பிடிச்சவனாச்சும், அவன் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பான். அதனால் சிம்மசேனன்ட்டு அவன் சொல்கிறா, மூர்த்தி நூல் போல் இருக்கிறது அவனுடைய வார்த்தை. அதனால் இதில் ஏதோ உண்மை இருக்கிறது என்று எனக்கு படுகிறதுன்ற. இது என்னமா எனக்கு ஒரு தலைவலியாக போச்சு. அவன் ஒரு கேஸை நான் பார்த்துட்டு இருக்க முடியும், எனக்கு 1000 கேஸ் இருக்குது. சரி என்ன செய்யலாம் சொல்லு. அரசியாச்சே, அரசனாச்சே. அப்புறம் நாளைக்கு அரசியை உதாசீனப்படுத்திட்டு அவர் எப்படி இருக்க முடியும்? அப்போ என்ன சொல்கிறா, சத்தியகோடன்கிட்டேருந்து நான் அதை வாங்கணுன்னா ஒரு வழி தான் இருக்குது. நான் சொக்கட்டான் ஆடுவதிலே திறமைசாலின்னு உங்களுக்கே தெரியும். சத்தியகோடனை என் கூட சொக்கட்டானுக்கு வர சொல்லுங்கள், நான் மீதியை நான் பார்த்துக்கிறேன்றேன். தாயக்கட்டம் ஆடுறது தான் சரி என்று சொல்லி அவரை அழைத்து அங்கே சொக்கட்டான் ஆடுவதற்கு மன்னர் என்ன சொல்கிறாரு, ஏம்பா இந்த மாதிரி ரொம்ப என்னை யார் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லினே இருக்கிறாங்க இந்த அம்மா. நானும் 4-5 தடவை ஆடி தோற்று போயிட்டேன், நமக்கு வேறு இதில் தான் சிந்தனை போகுது. நீயாவது எனக்கு பதிலாக உட்காந்து ஜெயும்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பின்னு நைஸாக கொண்டு வந்து உட்கார வச்சிடறார் அரசர். இவனுக்கு என்னென்னா கர்வம். நமக்கு தெரியாத சாத்திரமே உலகத்திலே கிடையாது. அந்த கர்வம் தான் மனிதனை பள்ளத்தில் தள்ளும். குரோதம், மானம், மாயை, லோபம் என்கின்ற அந்த 4 கஷாயங்கள் தான் மனிதனை இன்றைக்கி இழுத்து பிடிச்சி வச்சுருக்கிறது பூமியில். இல்லாட்டி அவன் என்றைக்கும் சித்தநிலைக்கு போயிட்டுருப்பான் நம்ம எல்லாம். அதில் முக்கியமான அந்த கர்வம் இருக்கு இல்லையா, மான கஷாயம் என்கின்ற அந்த கர்வம் மனிதனை படுகுழியில் தள்ளக்கூடியது. அந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான், நம்ம ஒரு ஆண், அங்கே அவ்வளோ ஒரு பெண், நான் ஒரு ஆண், இங்கே ஒரு கர்ப்பம், எல்லா கலைகளையும் வல்லவன் நான். இது என்ன தாயக்கட்டை, நம்ம உருட்டினாலும் உழப்போகுது, அவங்க அம்மா உருட்டினாலும் உழப்போகுது. நம்ம இதெல்லாம் ஆடி ஜெயிச்சு காட்டினா தான் நமக்கு ஒரு பெருமை என்று சொல்லி அவனும் உட்காந்துடுறான். அதில் தாயக்கட்டம் உருட்டும்போது ஒன்று ஒன்றா பொருளை சம்பாரிச்சுட்டே வரான். அவன்கிட்ட இந்த பொருள் எல்லாம் இழந்து விட்டான். இவங்க என்ன சொன்னால் ஏஞ்சி போகிறான் அவன். அதெல்லாம் அப்படி போகக்கூடாது, அடுத்த இது உருட்டினா கூட நீ மொத்தத்தையும் ஜெயிச்சு போயிடலாம். என்ன அவன்கிட்ட இந்த வாங்கினோன்னா ஒரே ஒரு ஆட்டம் ஆடு, அத்தனையும் கொடுத்தோன்னா திருப்பி. அவனுக்கு ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான், பொருள் கூட அவனுக்கு ஆசை இல்லை. சரி, நான் இப்போ என்ன, உன்னுடைய முத்திரை மோதிரத்தை வை, உன்னுடைய முப்புரி நூலை வை, பூநூல் போட்டுட்ருக்கல அதை வச்சு ஆடு. சரி என்று அவனும் ஒத்துக்கொண்டு வச்சு ஆடுகிறான், இழக்கிறான். சரி இங்கேயே உட்காந்துருங்க, உங்களை கிட்ட இருக்க எல்லாத்தையும் வாங்கியாச்சு. உட்காந்துட்டு எவ்வளோ ஒரு ஐடியா செய்கிறான். தன்னுடைய செவிலித்தாயாக இருக்கக்கூடிய, தோழியாக இருக்கக்கூடிய நிபுணபதி என்கின்ற பெண்ணை அழைக்கிறார். பேர் பாருங்கள், ஆமனாச்சார் வச்சிருக்க, அது நிப்புதின்னு நம்ம இதில் வரும் வடமொழியில். விமலா தீர்த்தங்களோட ஸ்ரீபுராண கதையில் வர்றதான் இது. நம்ம தனியாக எழுதலை, அதில் வர்றதான் எழுதியிருக்காங்க. நிபுணம், மதி, 2 இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். மதி இருந்தால் போதாது, நிபுணத்துவம் இருக்க வேண்டும். மதி இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிச்சிட முடியுமா? கஷ்டம். நிபுணத்துவம் இருக்க வேண்டும். அதில் ஸ்கில், நாலெட்ஜு, ஸ்கில் இருக்கணும். எதை எப்படி பயன்படுத்த வேண்டும், நம்ம அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தான் நிபுணத்துவம். பேர் அப்படி வச்சுருக்காங்க அவங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு, இது 2த்தையும் நான் கொடுக்குறேன், இந்த பத்தனத்தினோட சொப்பு அங்கே இருக்குது, ட்ரெஷரியில் இருக்குது, அவருடைய பொக்கிஷி அறையில் இருக்குது. அந்த பொக்கிஷிய காவலன் எப்படிப்பட்டாலும் உனக்கு தெரியும். அவங்ககிட்ட இந்த நார் உரிக்கவே முடியாது, கல்லுலேருந்து நார் உரிக்கிற மாதிரி அவங்ககிட்ட விஷயத்தை வாங்க முடியாது. நீ என்ன செய்வியோ தெரியாது, அந்த சொப்புகளை இங்கே வாங்கிட்டு வந்துடணும், அதுதான் அநியாயம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வேலையை கொடுப்பாங்க,
அந்த வேலையை இப்படி செய் இப்படி செய் இப்படி செய்யணும் அவனுக்கு ஒரு 4-5 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவன் தப்பு தப்பாக செய்தின்னு வந்து இங்கே வைப்பான். ஒரு ஆளை நம்பி அவனுக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா வேலையை கொடுத்துடணும். இந்த வேலையை முடிச்சு கொடுப்பான்னு சொல்லிடணும். அவன் ஒழுங்காக முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுப்பான். நீ இப்படி செய் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு இருந்த வழியெல்லாம் போய் இந்த வழியில் போய் தெரியாமல் எல்லாத்தையும் தப்பு தப்பாக செய்துட்டு வருவோம். அதனால் ராமதத்தை அங்கும் வந்து எவ்வளோ அறிவோடு வேலை செய்கிறா பாருங்க. நிபுணமதி மேல் நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு தெரியாது இதை வாங்கிட்டு வர வேலை வந்து இப்போ நிபுணமதி இங்கிருந்து செல்கிறார். அதான் சொல்லிட்டோம் முதல்ல, அந்த பொக்கிஷியை வந்து சத்தியகோடனுடைய கட்டளைக்கு மட்டுமே அடிபணிவான். எந்த ரகசியத்தையும் அவங்ககிட்ட வந்து வாங்க முடியாது. அப்போ இந்த அம்மா அங்கே போயிட்டே இருக்கும்போது அந்த வழியாக போகும்போது எல்லாம் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்க பேசிக்குவாங்க இல்லையா, இல்லைம்மா இந்த பக்கம் இன்றைக்கி காற்றடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்ச ஆரம்பிக்கிறார். உங்களை பார்க்க தாங்க வந்தேன், பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சே, என்ன தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது மந்திரி வீட்டில் அப்படின்னு வந்தேன். எல்லாம் இங்கே சுற்றி கும்பலாக நின்றுட்டுருக்காங்க, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, கொஞ்சம் அவங்களையெல்லாம் அப்பால் போட சொல்லுங்கள், ஒரு முக்கியமான வேலையாக மந்திரி என்ன அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல முக்கியமான வேலையாக மந்திரி என்ன அனுப்பிச்சிருக்காரு, இவங்களையெல்லாம் அப்பால் போக சொல்லுங்கள் அப்படின்னு. சரி போங்க எல்லாம், என்ன விஷயம் இல்லை, இந்த மாதிரி முத்திரை மோதிரம் இதுவும் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காரு, ரொம்ப ரகசியமான வேலை, இந்த பத்திரமித்தனுடைய சொப்பு இங்கே இருக்காம அதை வாங்கிட்டு வர சொன்னார். அவன் உஷாராயிட்டான். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுமா, இங்கே எதுவும் கிடையாது. இல்லைங்க அவர் தாங்க அதை பாருங்கள், இது சாட்சியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மந்திரியாக இருந்தால் நேராக, அவனுக்கு என்னன்னா அவராக இருந்தால் நேராக தான் வருவார், இதுக்கு வந்து ஒரு ஆளெல்லாம் விட்டு அனுப்பி வாங்க மாட்டார், ரகசியமாக வைக்க வேண்டிய விஷயம், அதை புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுமா, நீ இன்னும் தேவையில்லாத வேலையை இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கிற கிளம்புனீன்னு. இல்லைப்பா நிஜமாக தான் சொல்கிறாரு, நாளைக்கு வந்தார்னா அவர் என்ன தண்டனை கொடுக்குறாரு நீ தான் பார்த்துக்கணும். என்னை வந்து அனுப்பிட்டார், நான் போய் இப்போ அப்படியே சொல்லிவிடுவேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் உங்கள் பொக்கிஷ அதிகாரின்னு சொல்லிவிடுவேன். அவர் எதோ தண்டனை கொடுத்தா நீ தான் வேணும். என்னம்மா அவனோட பெரிய தொல்லையாக இருக்குது, அவர் சொல்ல மாட்டாருமா அந்த மாதிரி. இல்லை இல்லை இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு கேளு. ராணியும் ராஜாவும் இருந்தாங்க. அப்போ வந்து ராஜா கூப்பிட்டு கேட்டார், என்னையா இன்றைக்கி கூட வந்து அவன் பேசிட்டு போகிறான், அவனை பைத்தியக்காரன்ற, என்ன விஷயம், ஏதாவது இருந்தால் விஷயந்தான் சொல்லியா அப்படின்றாரு. அப்போ என்ன சொன்னான் சத்தியகோடன்னா, சத்தியகோடன் சொன்னதாக நிபுணபதி சொல்கிறான். இல்லை முதல்ல வந்தான், பல வேலையில் இருந்துட்டேன், ஆளை சரியாக எனக்கு அடையாளம் தெரியல, உன் சொப்பெல்லாம் என்கிட்ட கிடையாதுப்பான்னு சொல்லிட்டேன். அவன் போயிட்டான். அப்புறம் அவன் பைத்தியக்கார மாதிரி பேசுறதை பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, என்கிட்ட தான் சொப்பு இருக்குது, ஆனால் என்னுடைய பெயர் என்ன சத்தியகோடன், ஊர் ஃபுல்லாக என்கிட்ட சொப்பு இருக்குதுன்னு அவன் சொன்ன பிறகு நான் சொப்பை கொடுத்தேன்னா இவன் திருட்டு பையன்றது ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும், நான் இவ்வளோ நாள் காப்பாற்றி வைத்திருந்த இந்த பேர் போயிடும், என்னுடைய புகழ் போய்விடும், நான் ஒன்றும் இல்லாதவனா ஆகிடுவேனே, அதை நினச்சி நான் இது வரைக்கும் கொடுக்கல. அதனால தான் நான் அதை இல்லைன்னே சொல்லின்னு வந்ததுக்கு காரணம் என்னென்னா இதுதான் என்று அமைச்சர் மன்னனிடம் சொன்னான் என்று நிபுணமதி பொக்கிஷக்காரன்கிட்ட சொன்னான். இது எப்படி லாஜிக்கலாக இருக்கா, கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கா? ரைட்டு. அப்போ அப்படியா, அப்போ என்ன தான் சொன்னாங்க அரசர்? இல்லைப்பா அவன் தான் பைத்தியன்னு ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு, அவனை நான் ரகசியமாக கூப்பிட்றேன், டேய் உன் சொப்பு வேணுமா இல்லை சத்தியகோடனுக்கு தண்டனை வேணுமா, ரெண்டுத்தில் என்ன, எனக்கு என் சொப்பு தான் வேணும்னு அவன் சொல்லிட்டான், அதனால் சொப்பை கொடுத்துட்றேன், உன் ஊருக்கு நீ ஓடி போயிடணும், சத்தியகோடனை பற்றி மூச்சு விடக்கூடாதீங்க அப்படின்னு மன்னர் கூப்பிட்டு சொன்னார் என்று நிபுணபதி பொக்கிஷக்காரங்கிட்ட சொல்கிறான். நடந்ததா? இதெல்லாம் நடக்கலை. அங்கு தான் நிமிதமும் மதியும் வேலை செய்யும். சொன்ன உடனே 100% நம்பிக்கை வந்துடுச்சு. அவன் எடுத்து இவன்கிட்ட சொப்பை கொடுத்து விட்டான். இந்த சொப்பை எடுத்துக்கிட்டு வந்து ராஜாவும் ராணியும் இருக்கிற இடத்துல அங்கே ஒப்படைக்கிறான் நிபுணமதி. ராஜாவுக்கு அதிர்ச்சியாக போயிடுச்சு. அந்த இடத்துல ராமதத்தையை சொல்கிறார், ஒரு சிந்தாமணி போல் எனக்கு நீ கிடைத்தாய் என்று சொல்கிறார். சிந்தாமணி எப்படிப்பட்டதுன்னு தெரியும், மனசில் நினைக்கிறத கொடுக்கக்கூடியது, கேட்பதை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தாமணியாக எனக்கு மனைவியாக நீ வாய்த்திருக்கிறாய் என்று அவன் சொல்கிறான். அவன் சொன்ன பிறகு சரி அவனை கூப்பிடுங்க வச்சு பார்க்கலான்னு, அதுக்குள்ளே இவர் ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு பார்க்குறாரு மன்னர். தன்னுடைய பொக்கிஷத்தில் இருந்து விலை உயர்ந்த கற்களை எல்லாம் எடுத்துன்னு வந்து
இந்த சீலெல்லாம் பிரிச்சுட்டு உள்ளே போட்டு அதை மறுபடியும் சீல் வச்சு டேபிள் மேலே வச்சுட்டார் எல்லாத்தையும். பத்திரமித்திரனை வாப்பான்னு கூப்பிட்டு, இது பாரு இதெல்லாம் உன் சொப்பு தானா, 4-5 சொப்பு இருக்குது பாரு, எல்லாம் வந்து தானா, வேறு சொப்பு இருக்குது அதில். அவன் என்ன சொல்கிறான், தன்னுடைய சொப்புகளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து இதுதான் என்னதுன்றான் அடையாளத்துக்காக. சரி அது சரியாக இருக்கா பாரு, உன் சொப்புன்னு நீ சொல்லிட்ட, அது என்ன நீ வச்ச கண்டிஷன்லேயே இருக்கா பாரு. இவன் எட்டி பார்க்குறான், இந்த முத்திரை மட்டும் நான் வச்சது இல்லைங்க, யாரோ திறமையான ஆள் வச்சுருக்கான், நல்லா சீராக வச்சுக்குது முத்திரை, இது நான் வச்ச முத்திரை கிடையாது, இது வேறு யாரோ முத்திரை வச்சுட்டாங்க. அந்த இடத்துல லேசாக அவருக்கு அவன் மீது நம்பிக்கை வருகிறது. சரி அப்படி நீ முத்திரைனா பரவாயில்ல, அதை நீ பிரி, அரசர் முன்னாடி தான் நீ பிரித்து நீ கொடுத்துருக்கிறதெல்லாம் சரியாக இருக்கான்னு பாரு, ஏன்னா முத்திரையை வேற ஆள் வச்சுருக்கான்றிய, எடுத்துகிட்டு கூட இருப்பானுங்க, நீ பாரு அப்படின்னு. அவன் எடுத்து பார்த்தா கூடுதலாக விலையுயர்ந்த இவனுடைய ரத்தினங்களை விட விலை உயர்ந்த ரத்தினமெல்லாம் அதில் இருக்குது. அப்போ என்ன செய்கிறான், ரெண்டாக பிரிக்கிறான். அதை ரெண்டாக பிரித்தா இவனுடைய ரத்தனத்தை பிரிச்சுட்டு இது எந்த கிடையாதுங்க, இது மட்டும்தாங்க எந்துன்றான். ஏம்பா எவ்வளோ காலம் ஆகிப்போச்சு, நீ பைத்தியக்காரனை வேறு ஊழலத்தை சுற்றி இருந்தால் சாப்பாடு இல்லாமல் அலைஞ்சிட்டு கிடந்த, ஏதோ ஞாபகத்தில் சொல்லிட்டு நாளைக்கு எல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்ல போகிறையான்னு. அந்த இடத்துல பத்திரமித்திரன் என்ன சொல்கிறான், என்னுடைய பொருள் இல்லாததை நான் என்னுடைய பொருள் என்று சொல்லிவிட்டால் எனக்கும் சத்தியகோடனுக்கும் என்ன வித்தியாசம் யான்னு கேட்குறோம். அப்படியே அரசனுக்கு என்ன செய்யறதுனே புரியல, புல்லரிச்சு போச்சுட்டாங்களா அந்த நிலைமை. எவ்வளவு ஒரு நியாயமானாக இருந்தால் அந்த பத்திரமித்திரன் இந்த வார்த்தையை சொல்லுவான். அந்த இடத்துல சொல்லுவார், அப்ரமத்த முனி போல தோன்றினாலும். அப்ரமத்த முனினா என்ன, கொஞ்சம் அப்படியே உள்ளே போனோம்னா தெரியும். இல்லறத்தாரை பற்றி நேற்று சௌதர்மன் சொல்லியிருப்பார் உங்களுக்கு. 5 நிலைகள் இருக்கின்றன இல்லறத்தார் வரைக்கும். மித்யாத்துவமாக இருப்பவன் முதல் நிலை, சாசாதனம் என்கின்ற வீழ்ச்சி அடையக்கூடிய நிலையில் இருப்பவன் 2வது, 3வது நிலையானது மிஸ்ர நிலை என்று மித்யாத்துவமும் சமயத்துவமும், அதாவது அறியாமையும் அறிவும் கலந்திருக்கின்ற நிலை மிஸ்ர நிலை, கலப்பு நிலை. 4வது நிலை தான் சமயத்துவ நிலை. 5வது நிலை விரத சமிக்தி, விரதம் இருக்கக்கூடிய நற்காட்சியாளன். 4வது நிலை நற்காட்சியாளன், 5வது நிலை விரதம் இருக்கக்கூடிய நற்காட்சியாளன். இது வரைக்கும் தான் இல்லறத்தார், இதுக்கு மேலே இல்லறத்தில் கிடையாது. 6வது நிலை அப்ரமத்த முனி, பிரமத்த முனி, பிரமாதங்களை உடைய முனி, அலட்சியம் கொஞ்சம் இருக்கக்கூடிய முனி நிலையினுடைய முதல் கட்டம். முனின்னு சொன்னாலே தெரியும் திகம்பர நிலை. 7வது தான் பிரம்மத்த நிலை, அப்ரமத்த நிலை. அப்ரமத்த நிலை என்றால் பிரமாதம் என்பது கூட அழிந்தது. பிரமாதன்றதுக்கு நான் விளக்கம் சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகிடும், வேண்டாம். பிரமாதம் என்றால் அலட்சியம் அப்படின்னு நினச்சிங்க. நம்ம ஆளுங்களாம் பிரமாதமாக நீ செய்துட்டப்பா வேலைன்னு சொல்கிறது நம்மளை பார்த்து கேலி செய்கிற வார்த்தை, அது வடமொழி வார்த்தை, நமக்கு புரியாதுன்னு அப்படியே காலத்தில் வந்துச்சு. நிதானம் மாதிரியே பிரமாதமாக வேலை செஞ்சுருக்கிறேன்னா கவனமே இல்லாமல் வேலை செஞ்சுட்டுறான்னு சொல்கிறதா தான் அர்த்தம். அதுதான் உண்மையான சமஸ்கிருத அர்த்தம். அவனைத்தான் பிரம்மத்த நிலையில் இருக்கக்கூடிய முனி என்று சொல்வார்கள். அவருக்கு கொஞ்சம் கடைப்பிடிக்கிறதுல கொஞ்சம் அலட்சியம் இருக்கும் ஆரம்ப கட்டத்தில். அது போய்விட்டால் அப்ரமத்தம் வந்துடும், பிரமாதம் இல்லாத நிலை. அப்போ அந்த 7வது நிலையில் இருக்கக்கூடிய முனிவர் எல்லா கஷாயத்தையும் எல்லா ஆசைகளையும் எல்லா பற்றுகளையும் விலக்கி வைக்கக்கூடிய ஆள். அந்த நிலையில் இருக்கிறான் இந்த வணிகன் என்று சிம்மசேனன் சொல்கிறான். அப்போ பாருங்கள் எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அந்த வணிகன் என்று. அப்போது அவனுக்கு வழிவிட்டு சிம்மசேனன் அதை எல்லாம் கொடுத்து நீ நல்லபடியாக போய்வான்னு அவனுக்கு செட்டிக்கோன் என்கின்ற பட்டத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். வணிகர் என்றால் செட்டி என்பது தான் அது இப்போ ஜாதி பேராக போச்சு, அது கிடையாது. வணிகம் தொழில் செய்பவர்களை செட்டி என்று சொல்வார்கள், செட்டியார் என்று சொல்வார்கள். அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்து அனுப்பிவிடுறான். அனுப்பிட்டு இப்போ இவன் நினைக்கிறான் பாருங்கள், இங்கே தான் இருக்குது முக்கியமான விஷயம். இந்த சத்தியகோடனை அமைச்சனாக வச்சுக்கிண்டு நான் எவ்வளவோ வேலை செய்தனே, நான் ஒரு அரசனா, நான் செய்ததெல்லாம் நியாயமான விஷயமா, இதெல்லாம் கரெக்டானதா, இவனை நம்ம என்ன செய்யறது என்று நினைத்து எல்லாரையும் கூப்பிட்டு என்ன தண்டனை கொடுக்கணுன்றாங்க. அவன் வழக்கம் போல் சாணியை கரைச்சி ஊற்றுங்க, கழுத மேலே ஏற்றுங்க, நாட்டை விட்டு தருத்துங்கன்றாங்க. அந்த மாதிரி திருத்தி விட்றாங்க. அது நமக்கு முக்கியமில்லை. அந்த மன்னனுக்கு ஏற்பட்டது ஆர்த்த தியானம்.
ஆர்த்த தியானம் என்று சொன்னால் தியானங்கள் 4 வகை தெரியும் உங்களுக்கு. ஆர்த்த தியானம், ரௌத்ர தியானம், தர்ம தியானம், சுக்ல தியானம். ஆர்த்த தியானமும் ரௌத்ர தியானமும் நம்மிடம் இருக்கக்கூடாது. தர்ம தியானம் தான் இல்லறத்தாருக்கு முடியும். அதனால் தர்ம தியானம் தான் நம்ம வச்சுக்கணும். சுக்ல தியானம் நமக்கு கிடையாது. முனிவர்களுக்கு கூட கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. கேவலியாக போகிறவருக்கு தான் கிட்டத்தட்ட அங்கே வந்த பிறகு தான் சுக்ல தியானமானது உருவாகும். அதெல்லாம் கொஞ்சம் விரிவானது. நம்ம ஆர்த்த தியானத்தை பார்ப்போம். ஆர்த்த தியானம் என்றால் இஷ்ட வியோகம், அனிஷ்ட சம்யோகம், வீடா சிந்தனை, நிதான பந்தம். சமஸ்கிருதத்தில் சொல்லிட்டா சிக்கலாயிடும். அனிஷ்ட சம்யோகம், இஷ்டம் அனிஷ்டம். இஷ்டம் இல்லாத பொருள்கள் சம்யோகம் நம்மகிட்ட வந்து சேர்ந்தான். அதை பற்றி இது என்னைக்கு தொலைன்னு நினச்சேன், இது என்கிட்டயே ஒட்டி கிடக்குதியா, என்னை விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு அதே பற்றியே நினச்சிட்டு இருக்க. தியானம்னா ஒரு இடத்துல உட்காந்து பத்மாசனத்தில் உட்காந்து செய்கிறது தான் தியானம் இல்லை. நம்ம நினைக்கிற நினைப்பு எல்லாம் தியானம் தான். பஸ்ஸில் போகும்போது எதை நினச்சி போகிறோம்னா அதுவும் தியானம் தான். எல்லாமே நினைவு அலைகள் எல்லாம் தியானத்தில் சேர்த்துக்கு தான். அனிஷ்ட சம்யோகம் என்று சொன்னால் வேண்டாத பொருள்லாம் வந்து இங்கே பார்த்தோம். ஒரு ஆளுக்கிட்டவே போகக்கூடாதுன்னு நினைப்போம். நம்மளை அங்கே தான் போக வைப்பாங்க. இவங்ககிட்ட வந்து வேறு யாருக்குனா கூட போய் அது கிடச்சிருக்கோம், ஆனால் முடியாது, இங்கே தான் போகணும். அதிகாரி கூட பார்த்தோம், இந்த அதிகாரியே நம்ம வரக்கூடாதுன்னு நினைப்போம். கடைசியில் அவங்க தான் வந்து அங்கே பச்சைக்கு வச்சுன்னு உட்காந்துருப்பார். இதெல்லாம் அனிஷ்ட சம்யோகம். இதை பற்றியே நினச்சிட்டு கிடப்போம். இஷ்ட வியோகம், எந்தெந்த பொருள் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்கவே கிடைக்காது. அதே பற்றி நினச்சிட்டு உட்காந்துருப்போம். ஐயோ நம்ம அந்த வீட்டை எப்படியாவது வாங்கணும்னு பார்த்தோம், கிடைக்கலையே. கடைசியில் யாரோ ஒரு ஆள் வாங்கிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து அதிகமாக வாங்கிட்டு போயிட்டானே. அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்கலான்னு பார்த்தா அது கடைசியில் அது முடியாமல் போச்சு. என்ன நம்ம விருப்பப்படுறோமோ அது எல்லாம் கிடைக்காம போகிறது இஷ்ட வியோகம். வீடா சிந்தனை. வீடை என்றால் தெரியும், நோய். நோய் சிந்தனைன்னா என்ன? எந்த நேரமும் அதை நினச்சிட்டு இருக்குது. நேற்று போனோம், சுகர் எடுத்தோம், அது பார்த்தா 320 வந்து நிற்குது. நம்ம என்ன தான் செய்கிறது? மாத்திரை கொடுத்துட்டுருக்காங்க, டாக்டர் இன்சுலின் போட சொல்லுவாரோ என்னமோ தெரியல. எது நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்து கூட இதே நினச்சிட்டு இருக்கணும். இது பீடா சிந்தனை. நிதான பந்தம் ஏற்கனவே ஜெயந்தனுக்கு வந்த நிதானத்தில் நான் சொல்லிட்டேன். நமக்கு எந்த தகுதி இருக்குதோ அதை விட்டுட்டு தேவையில்லாத்துக்கெல்லாம் விருப்பப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இந்த 4ம் ஆர்த்த தியானம். இவனுக்கு வந்து அந்த ஆர்த்த தியானம் எந்த வகை? அனிஷ்ட சம்யோகம். விரும்பாத பொருள் இவ்வளவு நாள் நம்மக்கிட்ட இருந்துடுச்சே அப்படின்னு சொல்கிறோம். எப்பொழுதுமே ஆர்த்த தியானமானது வந்தால் அது விலங்கு பிறவியிலே கொண்டு போய் சேர்க்கும். இவன் சத்தியகோடன் இதிலேயே இறந்து அவன் பொக்கிஷி அறையில் பாம்பாக போய் பிறந்துட்டான். இந்த சிம்மசேனன் ஆட்சி புரிந்து வருகின்ற காலத்திலே இவனுக்கு 2 மகன்கள் பிறக்கிறார். சிம்மச்சந்திரன் அர்த்தம் ஒருத்தன், ஜெயந்தன். சிம்மச்சந்திரன் என்று ஒருவன், பூர்ணச்சந்திரன் என்று ஒருவன். 2 பேர் பிறக்கிறான். இந்த நடுவில் என்ன ஆயிடுச்சு? பத்ரமித்திரன் வெளியே போனான் இல்லைங்களா? அவன் தானம் செய்வதையெல்லாம் இனிமேல் இந்த பொருளாசை, இவனுக்கு பொருளாசையினுடைய விஷயம் புரிஞ்சு போச்சு. இதையெல்லாம் ஜனங்களுக்கு கொடுத்துருவோன்னு எல்லாத்தையும் எடுத்து தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய தாயார் சுபத்திரை அதை பார்க்கிறார். அவள் கூப்பிட்டு சொல்கிறான், ஏன்பா எல்லா பொருளையும் கொடுத்தா நம்மளும் பிச்சைக்காரன் ஆகிடுவோம், யாரும் ஊர் உலகத்தில் ஒருத்தனும் மதிக்க மாட்டான், இந்த வீட்டை தேடி விட வர மாட்டாள், உன் மனைவியும் உன்னை வெறுத்து விடுவாள், அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை எல்லாம் இப்படி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் அதை அவன் கேட்கலை. அதனால் சுபத்திரை என்ன செய்கிறான்? இந்த ஆர்த்த தியானத்திலேயே எல்லா பொருளும் நம்மளை விட்டு போயிடுது. ஆர்த்த தியானத்திலேயே அவள் இறந்து ஒரு புலியாக பிறக்கிறான். பத்ரமித்திரன் காட்டுக்கு போகிறான் ஒரு வேலையாக. தன்னுடைய மகன்தான் சென்ற பிறவியிலே என்பது கூட அந்த புலிக்கு தெரியாமல் பத்ரமித்திரனை பார்த்த உடனே வைரமானது ஒரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தயவு செய்து வைரத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். வைரம் என்று சொன்னால் வேரம் என்று சொல்வார்கள். வைரம் என்று சொன்னால் கடும் பகை. ஜென்மத்தில் கூட அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாவத்துக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம். அவன் 1000 தப்பு பண்ணியிருக்கட்டும், 1000 உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்கட்டும், எது வேணாலும் செய்திருக்கட்டும், அடுத்த பிறவிலே 2 பேரும் எதிரியாக தான் பார்ப்பீங்க. இல்லைடா சாப்பிட்ற மாதிரி சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க.
நம்முடைய ஆகமம் சொல்லக்கூடிய விஷயந்தான் நான் சொல்கிறேன். அதுபோல் தன்னுடைய மகன் என்பது கூட தெரியாமல் அவனை அடித்து கொண்டுடுறான். அவன் இறந்து போடுறான். அந்த இறந்து போகிற பத்திரமித்திரன் என்னவாகிறான் என்றால், ராமதத்தையின் மீது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவ்வளவு அன்பு கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி எப்படி செய்திருக்கிறாள் என்று. அவளுக்கு மகனாக சிம்மச்சந்திரனாக அவன் தான் பிறக்கிறான். ராமதத்தைக்கு பழைய பிறவி ஒன்று இருக்கு, மதுரைன்னு. அந்த பிறவியில் வாரிணின்னு ஒரு பொண்ணு இருந்தாள். அவள் தன் தாய் மீது அதிகமாக அன்பு கொண்டு இருந்தாள். அவள் பூர்ணச்சந்திரன் 2வது பிள்ளையாக பிறக்கிறான். இப்போ பிறவி சுழற்சின்னு நான் சொன்னேன். அதுக்கு தான் ஆர்த்த தியானம் கொண்டவர்கள் மிருகமாக போய் பிறப்பார்கள். அதனால் மாயா தைரியக்கோனஸ்ய என்று சொல்வார் உமாசாமி தத்துவார்த்த சூத்திரத்தில். மாய கஷாயம், வஞ்சகம், கபடம், அச்சம் இவையெல்லாம் இருந்தால் விலங்கு பிறவிலே தான் போய் பிறக்கும். அதுபோல பிறந்தவர்கள் தான் இந்த விலங்கு பிறவிலே வந்தவர்கள். அதன் பிறகு சிம்மச்சந்திரன் பூர்ணச்சந்திரன் 2 பேரும் இருக்கிறாங்க. கதையை நீண்டு கொண்டே போகும். இன்னொரு விஷயத்தை இதில் சொல்லிடுறேன். நரகத்துக்கு யார் போவார்கள்? உமாசாமி சொல்கிறார். நரகத்துக்கு போகக்கூடியவன் பகு ஆரம்ப பரிகிரக நாரகசிய என்று சொல்வார். அதிகமான ஆரம்பம்னு சொன்னால் என்ன நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கிறோம்னா, ஆரம்பம் என்பது ஒரு புலன் உயிர்களுக்கெல்லாம் இம்சை தருவது. அதுதான் ஆரம்ப இம்சை என்று சொல்வார். விவசாயம் செய்கிறோம், அதில் ஒரு புலன் உயிர்களுக்கெல்லாம் இம்சை வருது. செடியை பிடுங்கி போட்டிங்கன்னா, இந்தாண்டு அந்தாண்ட பிடுங்கி போட்டிங்கன்னா அது இம்சை, ஒரு கொலை. ஒரு மரத்தை கழிச்சிங்கன்னா அது பின்னம் பண்ணுறது, அதனுடைய பிராணனை பின்னம் பண்ணுவது. அதுவும் கொலையில் சேர்த்திக்க தான், இம்சையில் சேர்த்திக்க தான். இவற்றை அதிகமாக செய்பவன் மற்றும் பகு பரிகிரகம் பற்று அதிகமான பொருள்பட்டை கொண்டிருக்கிறவன் நரகத்திலே போய் பிறப்பான். அப்போ இந்த சத்தியகோடன் பாம்பாக பிறந்தான். அப்போ அந்த பிறவி முடியும், அது ஒரு கதை. அதுக்கு பிறகு சமரி என்ற மிருகமாக பிறந்தான், அதுவும் முடியும். முடிஞ்ச பிறகு அவன் நரகத்திலே சென்று பிறக்கிறான். இப்போ ராமதத்தை தன்னுடைய மகன்களை எல்லாம் நல்ல விதத்தில் வர சிம்மச்சந்திரன் முனிவராக ஆகிறான், தவம் புரிகிறான். அவள் சிம்மச்சந்திரனிடமே சென்று ராமதத்தை அறம் கேட்பாள். அந்த சிம்மச்சந்திரன் தன்னுடைய ஆயுள் முடிவில் நவக்கிரய வேகம் என்கின்ற அகமந்திர உலகத்திலே சென்று பிறக்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, சொர்க்கம் 8 அடுக்காக இருக்குது, 16 சொர்க்கம், அதுக்கு பேர் கல்பம். அதற்கு மேலே நவக்கிரய வேகம், நவானுதிசை, சர்வார்த்த சித்தி என்று உள்ளிட்ட அந்த பஞ்சானுத்திரம் இருக்கிறது. இந்த 9 இருக்கிற அந்த நவக்கிர வேகத்திலே சென்று அவன் தேவனாக பிறக்கிறான். அது அகமந்திர உலகம் என்று சொல்வார். இந்த கல்ப உலகம்னு 16 சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே இந்திரன் ஒருத்தன் இருப்பான், பிரதி இந்திரன் ஒருத்தர் இருப்பான், சாமானிகர்னு இருப்பான். இந்த மாதிரி 10 பிரிவு இருக்கும். ஆனால் அந்த அகமந்திர உலகத்தில் அந்த பிரிவெல்லாம் கிடையாது. எல்லோருமே இந்திரர்கள். அகம் இந்திரர் இருக்கிற அத்தனை பேர் இந்திரர். அந்த உலகத்திலே போய் இந்த சிம்மச்சந்திரன் பிறக்கிறான். ராமதத்தை அவளுடைய பிறவிக்கு பிறகு தேவனாக பிறக்கிறாள். ஒரு ஆளை விட்டுட்டுமே, யாரை விட்டோம்? எதோ என்னமோ சொல்லிட்டுருக்கீங்க சார், எங்கேயோ போகுது, எங்கே கேட்டுட்ருக்கோம் முடியல. சிம்மச்சந்திரனை நம்ம விட்டுட்டோம் இல்லையா, அரசனே அந்த பொக்கிஷத்தில் இருந்த அங்கதன் என்கின்ற அந்த பாம்பு. யார்? சத்தியகுணம் பாம்பா மாறினால இவர் பொக்கிஷ அறைக்கு போகும்போது அவனை கொத்தி அவனை சாவடிச்சிடலாம். இவன் யானையாக போய் பிறக்கிறான். அசனி கோடம் என்கின்ற யானையாக போய் பிறக்கிறான். பாருங்க, அங்கே யாருக்கும் பகை. 10 பிறவியில் அந்த சிம்மச்சந்திரன் என்ன செய்கிறானோ அதுக்கு எல்லாம் அவனை சாவடிக்கிறவன் இந்த சத்தியகோடனாகத்தான் வருகிறான்.
அந்த சத்தியகோடனுக்கு அதிகமாக துன்பம் செய்தவன் யார்? சத்தியகோடன் செத்துட்டான் இல்லையா, அவன் கேவலப்பட்டு செத்துட்டான். அவனுக்கு அதிகமாக துன்பத்தை கொடுத்தவன், இல்லாட்டி அவன் யார் மேலே அவனுக்கு பகை இருக்கணும்? பத்திரமித்திரம் மேலே இருக்கலாம். பாரு, நம்மளை காட்டி கொடுத்துட்டான், நம்மளை இந்த நிலை கொண்டு வந்தது அவன் தான். இவனையாக நம்ம கேட்டோம், இவன் கொண்டாந்து கொடுத்தான், இவன் போய் நம்ம விதி மரணத்துக்கே வந்தான் காரணம், அவன் மேலே பகை இருக்கலாம். நம்மளை சூதாட்டத்தில் கொண்டு ரகசியமாக இதெல்லாம் பறித்து எல்லாத்தையும் செய்ததே ராமதத்தை தானே, இந்த ராமதத்தை தான் நமக்கு பகை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அவங்களையெல்லாம் பகையாக நினைக்கலாமே. அவன் பகையாக நினைக்கிறது அரசனை தான், சிம்மச்சந்திர அரசனை தான் பகையாக நினைக்கிறான். நமக்கு தண்டனை கொடுத்துமை வந்தானே, நமக்கு இவ்வளோ காலம் நம்ம கூட இருந்தோம். அதனால் அசனிகோடன் என்ற அந்த யானையை இவன் குக்குட நாகம் என்கின்ற சிறிய நாகமாக, பூவில் இருக்கிற நாகமாக பிறந்து அந்த யானை சிம்மச்சந்திரன் அந்த முனிவரிடம் அறம் கேட்டு அதுவும் அனுவிரதத்தை மேற்கொள்கிறது. காய்ந்த தழைகளை, கீழே விழுந்த காய்ந்த தழைகளை மட்டுமே சாப்பிடும், பச்சை தழையை சாப்பிடாது. அப்படி இருந்து இருந்து அது ரொம்ப வீக்காகி போச்சு. அது தண்ணி குடிக்கலான்னு ஒரு இடத்துக்கு போது சேத்துல மாட்டிக்குது, காலை எடுக்க முடியல, அதனுடைய வலு இல்லை. அப்போ அந்த குக்குட நாகம் அதை கொன்று விடுகிறது. இப்படித்தான் வரிசையாக பார்த்திங்கன்னா சக்கராயுத பிறவி வரைக்கும் வரும். நிறைய இருக்கிறது, 13 சருக்கங்கள் இதிலே இருக்கின்றன. நம்ம ஒவ்வொரு பிறவியிலும் இந்த சிம்மசேனன் பிறக்கின்ற ஒவ்வொரு பிறவியிலும் சத்தியகோடன் அவனுக்கு எதிரியாக வேடனாக முனிவராக அவர் தவம் செய்வான், அம்பு போட்டு கொள்வான். பெரிய நாகமாக மாறி, பெரிய மலைப்பாம்பாக மாறி அவனை அப்படியே விழுங்குவான் ஒரு பிறவியில். 10 பிறவிகள் இருக்கின்றன. அது நம்ம டீட்டெயிலாக போகலாம். அடுத்த வருஷம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கு டீட்டெயிலாக போகலாம். மணி 10 ஆயிடுச்சு. இனிமேலும் நான் இதை சொல்லி உங்களுக்கு, நீங்கள் மதியம் எனக்கு ஒரு அருமையான விருந்தை கொடுத்தீங்க, அதுக்கு நான் நன்றி செய்யாட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்கு தொல்லை கொடுக்காமலாவது இருக்கணும் இல்லைங்களா? அதனால் பிறவிகள் என்பது இந்த 4 பிறவிகளுக்காகத்தான் அந்த பிறவி சுழற்சி என்பதை நான் கொண்டு வந்தேன். நரகத்திலே சென்று பிறப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? மனித பிறவியிலேயே பிறப்பவர்கள் எப்படி? தேவ பிறவிக்கு போகிறவங்க, விலங்கு பிறவிக்கு போவார்கள். இவை அனைத்துமே தத்துவார்த்த சூத்திரனுடைய 6வது அதிகாரம். அந்த 6வது அதிகாரத்தில் தெளிவாக கொடுக்குறது. சர்வார்த்த சித்தி புஸ்தகம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே அந்த பிறவி சுழற்சி எப்படி நிகழ்கிறது, எந்த வினைகளால் எவை நமக்கு அடுத்த பிறவிலே வாய்க்கும் என்று சொல்லி அதிலே நமக்கு வருகிறது. பார்த்திங்கன்னா நம்முடைய அடுத்த பிறவியினை பற்றி பார்க்கும்போது அந்த ஆயுள் எப்படி நமக்கு கட்டுகிறது என்பதையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குங்க. ஒரு மனிதன் இருக்கிறான்னா அடுத்த பிறவிக்கான ஆயுள் பிறவி அவனுக்கு 8 முறை கட்டும். 8 சமயத்தில் கட்டுங்க. அவன் ஆயுள் கட்டுகின்ற அந்த சமயத்திலே எந்த பாவனையில் இருக்கிறானோ அந்த பிறவியில் தான் போய் பிறப்பான். அயோக்கியத்தனமாக பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அந்த ஆயுள் கட்டுகின்ற அந்த சமயத்திலே அவன் நல்லவனாக இருந்து அதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு பான்மைக்கு வந்திருந்தான் என்று சொன்னால் அவன் தேவ பிறவியிலோ அடுத்த மனித பிறவியிலோ சென்று பிறந்துவான். நல்லாவே இருந்துக்கிட்டு இருப்பான். கடைசி நேரத்தில் வயசாக ஆகிப்போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதையுமே செய்யாமல் விட்டோமேனு 2 தப்பை செய்வான். அந்த நேரத்தில் ஆயுள் கட்டினால் அவன் செய்த தர்மம் எல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட, அந்த ஆன்மாவுடன் தான் செல்லும். அது பல பிறவிகள் அதுக்கு பயன் தரும், அதெல்லாம் உண்டு. ஆனால் அடுத்த பிறவி ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆயுளில் 3ல் 2 பங்கு கழிஞ்சிடுச்சுன்னா அடுத்த 48 நிமிஷத்தில் ஆயுள் கட்டும். அப்போ கட்டாமல் விட்டு போச்சுன்னா மீதி இருக்க ஆயுள் இருக்கு இல்லைங்களா, அதில் 3ல் 2 பங்கு முடிஞ்ச உடனே அடுத்த அந்தர் முகூர்த்தம் என்கின்ற 48 நிமிஷத்தில் கட்டும். அப்பையும் கட்டலையா, மீதி இருக்கிற ஆயுள் சொற்பாயுள் இருக்குல்ல, இது மாதிரி 3ல் 2 பங்கு முடிஞ்சு 3ல் 2 பங்கு முடிஞ்சு அடுத்த அந்தர் முகூர்த்தத்தில் அது கட்டும். அப்படி கட்டினா அந்த நேரத்தில் எந்த பான்மை, எந்த லேசியை என்று சொல்வார்கள், எந்த குணம், எந்த நிறம், மனதில் இருக்கக்கூடிய நிறம், அதான் லேசியை. ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம், ஏன்னா இதை சொன்னதுக்காக.
ஸ்ரேணிக மகாராஜா சேலினி தேவி தெரியும். அவர் தான் மகாவீரருடைய சமோசரணத்திலேருந்து அறம் கேட்டவர்கள். ஸ்ரேணிக மகாராஜா முதல்லலாம் அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, மகாவீரர் வந்து இருக்கிறாருனாலும் அதை பற்றி எனக்கு என்ன கவலைன்ட்டு போகிறாள். சேலினி தேவி தான் எல்லா விரதம் தான் சொல்லுவாங்களே, எதையும் சேலினி நோற்காத நோன்பில்லை என்று சொல்வார்கள். எல்லா நோன்பையும் நோற்றவர்கள் அவங்க. ஸ்ரேணிகன் கேட்காத கதையும் இல்லைன்னு அது கடைசியில் வருவார். இவர் வேட்டைக்கு போகிறாரு. திரும்பி வரும்போது அங்கே ஒரு சமண முனிவர் திகம்பரமாக அமர்ந்து தியானத்தில் இருக்கார். தியானத்தில் இருக்க அவரை பார்த்தா இவருக்கு வெறுப்பாயிடுது. சும்மா இந்த காட்டில் எங்கே பார்த்தாலும் இவங்களே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அங்கே கீழே பார்த்தா ஒரு பாம்பு இறந்து போய் கிடக்குது. அது எறும்பு முச்சி கிடக்குது அந்த பாம்பு. இதை ஒரு கோலில் தூக்கி அவர் கழுத்தில் போட்டுரும். தவம் செய்து கொண்டு இருந்தால் அந்த முனிவருடைய கழுத்தில் அதை போட்டுரும். அதை வேறு வந்து வீட்டில் சேலினிக்கிட்ட அன்றைக்கி இரவு வரும்போது சொல்லிடுறான். உடனே சேலினிக்கு பதைப்பாயிடுச்சு. அது அந்த ஆள் எழுந்து ஓடிட்டுருப்பான் அப்படின்னார் இவர். இல்லை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போனால் அந்த இருளிலே அங்கே போய் பார்த்தா அந்த எறும்புகள் எல்லாம் அவர் உடம்பு ஃபுல்லாக முச்சி கடிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்படியே உட்காந்து தியானத்திலே இருக்கிறார் அந்த முனிவர். இப்போ என்ன செய்யறது? எறும்பெல்லாம் தட்டி விட்டால் எறும்பு செத்துரும், அது கொலை. அதனால் அந்த கற்கண்டுலாம் கையில் கொண்டு போய் வச்சு அந்த எறும்புகளெல்லாம் அந்த வாசனையில் கீழே இறங்க வச்சு அந்த பாம்புலேருந்து எல்லா எறும்பும் இறங்கின பிறகு அந்த இதை எடுத்து போட்டுட்டு அந்த முனிவர்கிட்ட அவர் தவம் கலையுது. தியானம் கலைஞ்ச போது அவர் இது மாதிரி நமஸ்காரம் பண்ணுறோம், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், பரவாயில்ல நல்லா இருங்கன்றார். அப்போ தான் ஸ்ரேணிகனுக்கு புத்தி வருது. இவ்வளோ கொடுமை செய்தோம், நம்ம நல்லா இருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் சமோசரணத்துக்கு போகிறான். சமோசரணத்தில் போய் உட்காரதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதல்ல. அதுவும் கௌதம கணவரிடம் கதை கேட்பது என்பது எல்லோருக்கும் வாய்க்காது, ஸ்ரேணிகனுக்கு தான் வாய்த்தது. அப்போ அவன் எவ்வளவு பெரிய புண்ணிய பிறவி! அவனைப் போல ஒரு புண்ணிய பிறவி அந்த நேரத்திலே உலகத்திலேயே கிடையாது. ஆனால் அவனுக்கு அடுத்த பிறவி என்ன தெரியுங்களா? இப்போ எங்கே இருக்கான் ஸ்ரேணிகன் தெரியுங்களா? நரகத்தில் இருக்கான். அடுத்த சுற்றில் முதல் தீர்த்தங்கராக வரப்போகிறார் ஸ்ரேணிக மகாராஜா தான். அடுத்த சுற்றில் ஆதிநாதர் எப்படி இந்த சுற்றுக்கு முதல் தீர்த்தங்கரோ அதுபோல் எதிர்கால தீர்த்தங்கரிலே முதல் தீர்த்தங்கராக வரக்கூடியவர் ஸ்ரேணிகனுடைய ஆவிதான், அந்த ஆன்மா தான். அப்படிப்பட்டவர் ஏன் நரகத்துக்கு போனார்னா, பாம்பை தூக்கி போடும்போது ஆயுள் கட்டுச்சு. அவருடைய கெட்ட நேரம் சமோசரணத்தில் இருக்கும்போது ஆயுள் கட்டி இருந்தால் நல்ல புண்ணிய புறவிக்கு போயிருக்கலாம். அதனால தான் எதுக்காக நம்ம ஆயுள் எவ்வளோ தெரியுமா? பிறந்த நாள் தெரியும், இறந்த நாள் யாருக்காவது தெரியுமா? இறக்கும் நாள் தெரியாது. அந்த சூட்சமத்தை தான் அதில் வச்சாங்க. உங்களுக்கு 90 வயசுனா 60 வயசு கழிச்சியா, 3ல் 2 ஓடி போச்சு. நம்ம பக்குவமாக இருந்து இந்த அந்தர் முகூர்த்தத்தை நல்லபடியாக கழிச்சா தேவ உலகத்துக்கு போயிடலாம், கண்டுபிடிச்சிடலாமா? சரி, இதில் கட்டாமல் விட்டு போச்சு, இன்னொரு 3ல் 2 போச்சு. அந்த நேரத்துக்கு தான தர்மம்லாம் அந்த அந்தர் முகூர்த்தம் ஃபுல்லாக செய்தோம்னா போயிடலாம். முடியுமா? நம்மளால் சூட்சமத்தை கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்க. அதனால்தான் ஏன் அதை அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, நீ பிறந்தது முதல் இறக்கின்ற வரைக்கும் தர்ம சிந்தனையிலே இருக்க வேண்டும், தர்ம தியானத்திலேயே நீ நிலைத்திருக்க வேண்டும். ஒரே ஒரு நொடி தவறு செய்தாலும் கூட அடுத்த பிறவி வேறாக விளைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருன்ற அந்த எச்சரிக்கைக்காகத்தான் நம்முடைய ஆகமம் அந்த மாதிரி ஒரு சூட்சமத்தை வைத்திருக்கிறது என்பதனை கூறி, இந்த வாய்ப்புக்கு பிறவியினுடைய சுழற்சியை குறித்து ஒரு சில விஷயங்களை மட்டுமே என்னால் கூற முடிந்தது. அதுவும் தங்களுக்கு ரசிக்க முடிந்ததாக இருந்ததா என்பது தெரியாமல் நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஹலோ, ஹலோ, மிக்க நன்றி ஐயா. இன்றைக்கு
அருமையான தத்துவ சொற்பொழிப்பு அப்படின்னு சொன்னாங்க. நீண்ட நாள் கழித்து உங்கள் சொல்லாடலில் தான் நாங்கள் கேட்டோம் எல்லாமே. இந்த மாதிரி நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் நம்ம தத்துவம் என்ன, நம்ம வாழ்க்கை முறை எப்படி நம்ம வாழ்கிறது, இப்போ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நாளையிலேருந்து நம்ம எப்படி மாற்றி வாழலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு அவர் கூறிய பிறவி சுழற்சிக்கு காரணம் ஆர்த்தர உத்தர தியானம் இருந்தால் தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ ஆர்த்தர உத்தர தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுலேயும் ஒரு 4 நிலைகள் இருக்கிறதாக ஆர்த்த தியானத்தில் சொன்னார். அதில் நமக்கு புரிஞ்சுதுன்னா நாம் எப்பவுமே நமக்கு ஏன் இப்படி இந்த வாழ்க்கை இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் நல்லா இல்லையே அப்படிங்கிறது மாதிரி பல சிந்தனைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். உடலில் வியாதி இருந்தால், இல்லை நம்ம வீட்டில் ஒரு கெடுதலான விஷயம் நடந்திருந்ததுன்னா மற்றவங்களை நாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு தியானத்தில் இருக்கோம். தியானங்கிறது நம்ம மனசை நாமே கவனிக்கிறது தான். நம்ம மனசை நம்மளே கவனிக்கிறோம். நாம் சுற்றுப்புறத்தை கூட கண்ணால் பார்ப்போம், காதில் கேட்போம். ஆனால் மனசு உள்ளுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அதையே கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் தியானம். நாம் நிகழ்காலத்தில் இருந்தோம்னா அந்த தியானம் இருக்காது. ஆரம்பத்துலேருந்தே நம்ம சுற்றுப்புறத்தில் மட்டுமே பாட்டுக்கொண்டு இருந்தால் நம்ம அறிவை உபயோகித்து அந்த மாதிரி ஆர்த்தர உத்தர தியானத்தில் போக மாட்டோம். உடம்பே சரியில்லைன்னா அதுக்குள்ளே தீர்வு என்னன்னு நம்ம உடனே பார்ப்போம். நம்ம ஏன் இப்போ தாழ்ந்து போயிட்டோம், நல்லா இருந்தோம், இப்போ இன்றைக்கி வீணாக போயிட்டோமே அப்படின்னா மீண்டும் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு நம்ம தேட ஆரம்பிப்போம். அதிலேயே நினச்சிக்கிட்டு நாம் சோர்ந்து உட்காராமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஆர்த்தர உத்தர தியானத்தை பற்றி மீண்டும் மீண்டும் எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு மோட்டிவேஷன் தான் நமக்கு. ஆக்சுவலாக இந்த மோட்டிவேஷன்லாம் வந்து இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பல பெரிய விஞ்ஞானிகள்லாம் கூட அப்பப்போ எவ்வளோ ஃபெயிலியர் வரும், திரும்ப திரும்ப மேலே வந்துடுவாங்க. அந்த மாதிரி நாம் கீழே இறங்கி போகக்கூடாதுங்கிறதையும் நம்ம இல்லறத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் தர்ம தியானம் அப்படின்னு சொன்னால் பிறருக்கு நாம் என்ன நல்லது செய்யலாம், நாம் ஆரோக்கியமாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுலேயும் நாம் சிந்தனையை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் தர்ம தியானத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அது மாதிரி இல்லாமல் நாணயமற்ற செயல், நேர்மையற்ற செயல், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் செஞ்சால் என்ன மாதிரி பிறவிகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த 13 சருக்கங்களும் 1405 பாடல்களும் கொண்ட மேருமந்திர புராணத்தின் நோக்கம். நமக்கு பிறவி சுழற்சி எந்தெந்த மாதிரியில் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும்னா மேருமந்திர புராணம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். இன்னும் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் மறந்து போயிருக்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னே இதே மேருமந்திர புராணம் இந்த ரத்தின சொப்பு அப்படிங்கிற ஒரு நாடகத்தை இங்கே அரங்கேற்றி இருக்கிறோம். அதில் நடித்த நடிகர்கள் கூட இங்கே இருக்கிறாங்க, இப்போ உயிரோடு இருக்காங்க. அது தரணேந்திரன் நடித்தது நான், சிம்மசேன மகாராஜாவை நடித்தவர் பாஸ்கரன், பத்திரமித்திரன் நான் நடிச்சுட்டு மெட்ராஸுக்கு நேற்று நைட்டு தான் போனார் அவர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிறவங்க நடித்த ஒரு நாடகம்தான். இதே வந்து அதை நம்ம போட்டதுனால அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடச்சிது. 2-3 பேர் அதை திருப்பி படித்தோம். இப்போ ஐயா சொல்கிற அந்த பிறவிக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது நுட்பமாக தெரியலனா கூட அந்த பிறவிகள் யார் யார் என்ன வந்தாங்க, அசனை கூட என்ன யார், சிம்மசேனன்னா யார், இதெல்லாம் எப்படியெல்லாம் பிறந்து கடைசியில் மோட்சத்துக்கு போனாங்க, மேரும் மந்திரரும் 2 பேர் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம். இந்த ராமதத்தா தேவியாக நடித்தவங்க பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற 2வது நரகத்தில் இருக்கிறான் பூர்ணச்சந்திரன். அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த தாய் பாசம் அங்கே வந்து அறவுரை கூறுவதாக அந்த கதையிலலாம் வரும். அந்த மாதிரி நிறையா விஷயத்தில் அதில் சொல்லிக்கொண்டே வருவார். ஆக நாம் மேருமந்திர புராணத்தை படித்தாலே நம்மளுடைய கிட்டத்தட்ட அத்தனை தத்துவங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நம்மிடையே வந்து அவருடைய பொன்னான நேரத்தை நமக்காக செலவிட்ட அன்பர் பவ்யர் திரு திலகோ அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு கரகோலை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய பொன்னாடை வழங்குவதற்கு திரு ஐயப்பன் அவர்களை அழைக்கிறேன்.